art can be a very meaningful thing and it can just be a meaningless thing also equally. ஒரு செகண்ட் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, ஒரு செகண்ட் யூ வில் பி லைக் அந்த அண்டர் கிரவுண்டுக்கே போயிடுவீங்க. அப்படி தான் மைண்டோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படி தான். இளையராஜா சாரோட மியூசிக்கு நம்ம வந்து மியூசிக் தெரிஞ்சிருக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாமே இது பண்ணால் கடைசியில் ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டு போட்டிருப்பார், அதில் நம்மளை உடச்சிட்டு போயிடுவார். அதில் 4 ஸ்வரம் தான் இருக்கும் அந்த பாட்டில். இன் அன் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் சம்படி மெஸ்ஸே சாதாரண பாட்டு அதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட தேவை வந்து அந்த பாட்டோடைய கான்டெக்ஸ்ட்டும் அந்த பாட்டை ரிசீவ் பண்ணுறவனுடைய மனநிலையும் பொறுத்தது இல்லையா. அதுதான் கதைகளை நான் கேட்கும்பொழுதுமே வந்து சின்ன படம் தான் அப்படின்னு தாங்கி பேசுவேன். நான் சொன்னால் அதையும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு படம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இன்றைக்கி சின்ன படம்னு யாராவது சொல்ல முடியுமா? ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் லைக் பிகர் ஸ்டோரிஸ். இப்போ சின்ன சின்ன கதைகளுக்கு நம்ம நிறைய துணையாக இருந்துட்டோம். இப்போ ஒரு பெரிய கதைகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய உலகங்களை நிறைய இந்த இங்கிலீஷை சார்ந்து நகருது, அதனால எனக்கு அதனுடைய ஐடென்டிட்டி கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு தோணுது அப்படின்ற அவருடைய ஒரு கவலையை வெளிப்படுத்திருந்தாங்க. இப்போ லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு என்னங்க இங்கிலீஷ் பாட்டெலாம் எதுனா யாரும் கேட்க மாட்டாங்க, தமிழ் பாட்டே எழுதுங்கன்னு ஒரு நிலமை வந்தா இப்போ தங்கிலீஷ் எழுதுறவன் எல்லாம் தமிழில் எழுதி தானே ஆகணும். கரெக்ட். தமிழ் படிப்பாங்கல்ல. ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காகவே அது ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இல்லைங்க அதுதாங்க நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. பல விதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது, மெதுவாய் இடைவெளிகள். I am okay to make average songs. It's not a problem for me. It is okay that you cannot produce gold all the time. ஷான் வணக்கம். வணக்கம் சுதீர். டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே நான் முடிவு பண்ணிவிட்டேன் உங்கள் கூட கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, மீன்ஸ் a lot. இந்த செக்மெண்ட்டை we are calling it 60 minutes with சுதீர், which is me. பட் அதுக்குள்ளேயே நம்ம கட்டுப்படுத்தணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்களும் நானும் பேச ஆரம்பிச்சோன்னா அப்பப்போ கொஞ்சம் நீன்னு மாற்றி வரும். ஏன்னா ஓரளவுக்கு நம்ம பழக்கம் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த இன்கன்சிஸ்டன்சியை மக்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை, நம்ம நண்பர்களாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த நம்ம நேச்சுரலாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் பெட்டர். ரைட். ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டாரை கொண்டாடக்கூடிய ஒரு சினிமா பெரும்பாலும் இருக்க ஒரு சூழலில், அதுதான் கொண்டாடப்படுற ஒரு சூழலில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய படங்கள், நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். ஒரு முக்கியமான ஒரு எதிர்மறையான ஒரு சினிமாவுக்கு ஒரு ஸ்பேஸ் உருவாக்குதெல்லாம் நான் பார்க்குறேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் தட். வை டு யூ டூ இட்? வைனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் கண்டிப்பாக பதிவு பண்ணிக்கணும். என்னென்னா நான் வந்து ஐ ஹவ் லவ்ட் ஸ்டார்ஸ் க்ரோயிங் அப். லைக் வந்து ரஜினி சார் படம் வந்தால் இட் வில் பி லைக் வெரி ரொம்ப ஃபேக்காக இருக்கும் டு சே தட் யூ ஆர் நாட் அஃபெக்டட் பை சச் அ ஃபினாமினா. கமல் சார் வந்து இந்த ஹேராம் வரும்பொழுதோ, ஒரு அன்பே சிவம் பார்க்கும்பொழுதோ, ஈவன் ஒரு நம்மவர் பார்க்கும்பொழுதோ அது வந்து நம்மளை பாதிக்காமல் எப்படி இருக்கும். ஐ லவ் விஜயகாந்த் சாரோட ஃபிலிம்ஸ். ஏன்னா வந்து எதுவுமே ரொம்ப நிற்காமல் போகும். பயங்கர, அதாவது ப்ராப்பராக கதை மட்டும் இருக்கும், அனாவசியங்கள் இருக்காது. பாட்டுனா கரெக்டாக பாட்டு ரொம்ப டக்குன்னு கதைக்கு போயிடும். அந்த மாதிரி எவ்ரி ஸ்டார் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு விஷயத்தை ஒரு சக்தியாக இருந்திருக்காங்கன்றது உண்மை தான். பட் வந்து நான் சினிமாவையுமே வந்து கொஞ்சம் கவனிக்கிறதுனால லைக் எனக்கு நான் எல்லா படமும் பார்க்க மாட்டேன். பட் எந்த ஒரு வஞ்சனையுமே கிடையாது. இப்போ பேரலல் சினிமா பார்க்குறது உண்டு. இப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் ஏதாவது எனக்கு என் கூட ரெசனேட் ஆச்சுன்னு நிறைய பார்க்கும்பொழுது என்ன உலக சினிமாவில் நான் பார்த்த பெரிய சேஞ்ச் என்னன்னா, கதாநாயகன்றது இப்போ கதையின் நாயகனாக மாறிடுச்சு பொதுவாகவே. எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஒருத்தன் இப்போ என்னோட ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன கதையில் நான் ஒரு ஹீரோவாக இருக்க முடியும் ஏதாவது சுச்சுவேஷனில். அது இன்றைக்கி ஒரு படம் ஆகலாம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா சினிமாவுடைய அந்த ஃபேண்டசிக்கல் மேஜிக்கல் ஃபேக்டர் இஸ் ஸ்டில் அலைவ். பட் சினிமா வந்து பரிணாமமாக நிறைய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு அதுக்கு. ஸோ அதனால் அந்த அண்டர் டாக் ஹீரோயிசம், ஒரு தன்னால் முடியாதுன்னு நினைக்கிறவன் சாதிக்கிறது, பெரும்பாலும் இந்த மாதிரி படங்கள் தான் என் உயிரை தொட்ட படங்கள். இப்போ நான் லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட பெரிய ஃபேன் ஆக்சுவலாக. அதில் வந்து ஆரம்பத்தில் வரும், அதாவது உலகத்துலேயே இவ்வளோ பெரிய பொறுப்பை வந்து இவ்வளோ ஒரு சின்ன அதாவது சைஸில் குட்டின்றது வந்து ஒரு ஒர்க்கடே லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு அழகான விஷயமா இருக்கலாம். ஸோ ஆனால் இந்த மாதிரி மக்கள் தான் வந்து வேர்ல்டோடைய ஃபேட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அன்பு புனிதமாக இருக்குது, அந்த காதல், அந்த பாசம், அதில் வந்து ஒரு ரியல் தன்மை இருக்குது, அது ஒரு ப்ரிடென்ஷன் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு அண்டர் டாக் ஸ்டோரிஸ் எப்போயுமே என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த அண்டர் டாக் ஸ்டோரிஸ் எப்பயுமே வந்து அதோட நம்ம மியூசிக் சேர்ந்தால் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஆர்ட்டாக அது
நம்ம பண்ண முடியும். அண்ட் த மியூசிக் தட் ஐ க்ரூ அப் லிஸ்னிங் டு ஆல்சோ பாப் டிலன் எல்லாருமே வந்து ஆன்டி சிஸ்டமிக்னு சொல்கிறத விட கொஞ்சம் ஒரு வாழ்க்கையோட ரியாலிட்டிஸோட நம்மளை கடத்திக்கிட்டு போகிற ஆர்ட்டை தானே பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. நீங்கள் அதனுடைய அர்த்தம் எப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்க? எப்படி கேட்குறேன்னா, இப்போது ஒரு டைமில் நம்ம எல்லாருமே நட்சத்திரம் சார்ந்தா படம் பார்க்குறோம், அதனுடைய ஒரு ரசனை தான் நமக்கும் இருக்குது, நம்மளும் கொண்டாடிட்டு இருக்கோம். அதன் பிறகு நம்ம அன்பு மனிதர்கள் அந்த இண்டிவிஜுவல்ஸ் மேலேருந்து கொஞ்சம் சினிமா பக்கம் மாற ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வெரைட்டி தேடுறோம், இன்னும் கொஞ்சம் டைவர்சிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறோம், அதனுடைய பவர் புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு இதெல்லாமே எப்போ நடக்க ஆரம்பிச்சது? இப்போ பாப் டிலன் மியூசிக் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி கேட்கும்போது ஆன்டி சிஸ்டமிக்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. அது புரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல? ஆமாம், ஏன்னா அது வந்து அது கிளியர்லி பொலிட்டிக்கலாக இருந்தது. அதாவது அதில் அகங்காரம் இல்லை. பாப் டிலனோட வார்த்தைகளில் ஒரு ஏன்னா உண்மைன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெயகாந்தன் புக்கை படிக்கும்போது he is not for or against anything. It's just a brash perspective, a clear, neutral, தெளிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவாக இருந்தது. இப்போ தெளிவுன்றது எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வளரும்பொழுது நம்ம வந்து we are always taught இதுதான் சூப்பரு, இது வந்து சரி கிடையாது, இதெல்லாம் இது கேட்குற, இதுதான் நல்ல மியூசிக் அப்படின்னு தான் நம்ம வளருவோம். பட் பாப் டிலன் பாட்டு கேட்கும்போது லாட் ஆஃப் தட் காட் சேலஞ்ச்டு. இப்போ வந்து அவருக்கு குரலே சரியில்லை, கரெக்டாக பாட வராது, ஆனால் வந்து he still able to லைக் அஃபெக்டிவ் இன் அ பிக் வே அப்படின்னா அப்போ இலக்கணம் சரியா, இலக்கணம் நம்மளாக வகுத்துக்கிட்டதா, இலக்கணத்துக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா, அது மேன்மேடா இல்லை அது ரொம்ப அப்படியே டிவைன்லி ஆர்டெண்டா, இந்த மாதிரி கேள்விலாம் வரும்ல. ஏன்னா நம்ம கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே அது சேலஞ்ச் பண்ணுது. அப்படிங்கும்பொழுது எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு தான் வந்தது, அதை பயம் வரல. அண்ட் ஐ ஃபெல்ட் அட் ஹோம் வித் சச் அ பெர்ஸ்பெக்டிவ் பிகாஸ் இட்ஸ் த ட்ரூத், இட்ஸ் நாட் மச். ஸோ ஐ கெஸ் எனக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை பெருசாக்கிறதும் ஒரு விஷயத்தை சின்னதாக்குறதுன்றது தான் என் பிரச்சனையாக இருந்தது ஆர்ட்டில். அதை எடுத்துகிட்டு பார்த்தா எல்லாம் அதுவாகவே இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இந்த நியூட்ரலான ஒரு பார்வை தேவையோ அப்படிங்கும்போது தான் கதைகளை நான் கேட்கும்பொழுதுமே வந்து அவங்க சொல்லுவாங்க, கதை சொல்லும்போது இது வந்து சின்ன படம் தான் அப்படின்னு தாங்கி பேசுவாங்க. நான் சொன்னால் அதையும் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஒரு படம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இன்றைக்கி சின்ன படம்னு யாராவது சொல்ல முடியுமா? பட் அபிஷன் வந்து கதை சொல்லும் போது ஆனால் இது வந்து ஒரு சின்ன செட்டப் அப்படின்னு தான் சொன்னார். நான் சின்னது பெருசே சொல்லாதீங்க என்கிட்டன்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா பிகாஸ் ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஐடியா வி ஹவ் மேட் அப். ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு டீப்பான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய படம் தான். பட் ஆக்சுவலாக பார்த்தா அந்த படத்தில் ட்ராமா தான் மோஸ்ட்டாக இருக்குது. படத்தில் அந்த பெரிய சோகால்டு காட்சிகள் அப்படின்றதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பட் இன்றைக்கி அதுங்க ஒரு கல்ட் ஃபிலிமாக இருக்குது. ஹேராம் கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெரிய வேர்ல்டு, அவ்வளோ ரேஞ்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற படம். பட் இன் எசன்ஸ் ஐ திங்க் வி ஆர் ஆல் நம்ம ஸ்டில் ட்ராமா, நம்மளுக்கு என்ன தான் படத்தில் ஆக்ஷனு மற்ற விஷயங்கள் பெரிய மொமெண்ட் சின்ன மொமெண்ட்லாம் இருந்தால் கூட நம்ம ஒருத்தருக்காக ரூட் பண்ணுறோம்ல, அந்த ஒரு ப்ராட்டகனிஸ்ட்டுக்காக நம்ம ரூட் பண்ணுறது தான் அந்த படத்தோட சக்ஸஸ். அதுதான் பெரிய படமாகவோ சின்ன படமாகவோ அது ஆக்குது. ஸோ அதனால தான் எனக்கு ஓகே மியூசிக் நம்ம பண்ணும்பொழுதுமே இப்போ நிறைய பேர் நம்ம ஃபாரின்லலாம் மீட் பண்ணும்பொழுது உங்கள் பாட்டு தான் நம்ம லாங்கஸ்ட் டைம் கேட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ தட் இஸ் ஆல்சோ லைக் இட்ஸ் அ டெஸ்டமெண்ட் டு த ஃபேக்ட் தட் வி வாண்ட் திங்ஸ் டு. ஏன்னா காலத்தை தாண்டி ஒரு விஷயம் இருக்கணும்னா அதில் ஏதாவது ஒரு குறைந்தபட்ச உண்மை இருக்கணும். நான் ரொம்ப சொல்லலை, பட் குறைந்தபட்ச உண்மைன்னு சொல்கிறேன் அதை. ஸோ அது இருக்கும்பொழுது தான் நம்மளுக்கு அந்த உண்மையை இசையில் சேர்க்கிறதுன்றது அது எப்படி ரொம்ப கான்செப்டுவலாக இருக்குது, ஹை கான்செப்டாக இருக்குது. பட் இசையில் உண்மை சேர்ப்பது அப்படின்னா அது உண்மைன்னா இப்போ நான் உண்மைன்னு ஒன்று புரிஞ்சதை நான் டெஸ்ட் பண்ணிக்கணும் டெய்லி. அப்போது இப்போ ஒரு டியூன் பண்ணும்பொழுது நான் வந்து இப்போ ரெஃபரன்ஸே நான் வச்சு பண்ண மாட்டேன் பாட்டுலாம். அதே மாதிரி முன்னாடிலாம் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் இன்செக்யூராக இருக்கும் நம்மளுக்கு, ஏதாவது ஒரு லைன் சரியாக வரலன்னா இன்னொருத்தவங்களோட எப்படி அந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு படத்துக்குலாம் கம்போஸ் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லுவேன். ஸோ பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்போஸ் யுவர் வல்னரபிள் மொமெண்ட்ஸ். ஏன்னா கிரியேஷன்றதே ஒரு செகண்ட் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, ஒரு செகண்ட் யூ வில் பி லைக் அந்த அண்டர் கிரவுண்டுக்கே போயிடுவீங்க. அப்படி தான் மைண்டோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படி தான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா ஒரு கட்டத்தில் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம், அது உண்மை தானே, அந்த உண்மையை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி லிரிசிஸ்டோட டைரக்டரோட எல்லாரையும் உட்காந்து தான் ரியல் டைமில் தான் இப்போ பண்ணுறது பாட்டு எல்லாமே. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு, லவ்வருக்கு, குட் நைட்டுக்கு, ஜெய்பீம்க்கு எல்லாத்துக்குமே இப்படி தான் கம்போஸ் பண்ணேன். ஸோ ஈவன் வென் ஐ மேக் ஒரு மாதிரி நல்லா இல்லாத டியூன் மாதிரி ஒரு லைனோ ஏதோ ஒன்று வந்தால் கூட அவங்களுக்கு அது தெரியும். ஸோ அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் தானே அவங்களுமே. இப்போ டைரக்ட் பண்ணுறவர் தான் ரசிகராக இருக்கார், நான் தான் கிரியேட்டராக இருக்கேன் அப்படின்னா என் ரசிகனை என் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எனக்கே தெரியும்ல அவங்கக்கிட்டேருந்து அது அவங்களுக்கு அது ஏதாவது பண்ணுதா இல்லையா அப்படின்னு. நான் இது வந்து இந்த வியாபாரம் அதெல்லாம் தாண்டி சொல்கிறேன். ஸோ ஒரு பேசிக்காக அதில் ஒரு ரசிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்றதை இந்த மாதிரி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறது மூலமாக அது கிடைக்குது. ஸோ அதை தான் நான் உண்மைன்னு இப்போதைக்கு பார்க்குறேன். நான் அப்படி ஏன்னா அது ரொம்ப உண்மைன்றது சச்ச ஐ மீன் ரிலேட்டிவான வேர்டு. ஸோ அதில் மீனிங்குள்ளே போல். பட் என்னுடைய இன்னைய உண்மை என்ன அப்படின்னா
என்னோடய வீக்னஸையும் என் டேரக்டர் பார்க்கணும், என் ஸ்ட்ரென்த்தையும் அவங்க பார்க்கணும். என்னோட பொய் என்னென்னா நானாக புரிஞ்சு வச்சிருக்கிறது. இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காகவே அது ஹிட் ஆகணும்னு அவசியம் இல்லை, அது பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இல்லைங்க அதுதாங்க நல்லா இருந்தது அப்படிம்பாங்க. சம்டைம்ஸ் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து இல்லை இப்படி பண்ணால் நான் ஒர்க் ஆகிடும்னு அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது. ஸோ குறைந்தபட்சம் நான் என்னோட டேரக்டர்கிட்ட நான் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஒரு கிரியேட்டருக்கு இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறது அது என்றைக்குமே தள்ள முடியாத ஒரு விஷயம். அது நல்லதுங்கிறேன் இல்லையா, அது இருக்கிறது நல்லது. இப்போது அது அதனுடைய ஒரு கான்சிக்வன்ஸாக என்னவா இருக்குன்னா, யாரும் என்கிட்ட வராதிங்க, நான் பாட்டுக்கு தனியாக ஒன்று பண்ணுறேன், என்னை ஆளை விட்டுருங்க, என் பிரச்சனை என்னன்றது எனக்கு தெரியும், நான் அதை டீல் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன், அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்றது உங்களுடைய முதல் கட்ட பயணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னி தேதிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க எல்லாருமே என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போதே என்னால் ஒன்று உருவாக்குற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. இந்த கான்ஃபிடென்ஸ் எங்கே, ஐ மீன் அது எங்கே, அது அந்த இன்செக்யூரிட்டின்றது முழுமையாக பிரேக் ஆகலைன்னா கூட ஏதோ ஒரு இடத்துல லெட் மீ எக்ஸ்போஸ் மை செல்ஃப்ற தைரியம் எங்கேருந்து வந்துச்சா பார்த்து? அது வந்து முக்கியமாக வந்து பொதுவாகவே என் பாட்டில் இப்போ தத்துவம் நிறையா இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஆமாம், அது வந்து ஏன்னா தத்துவங்களை ஏந்தாத ஒரு ஆர்ட் வந்து அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தத்துவம் இருக்கிற ஆர்ட் வந்து அது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாதுன்னு பேசுகிறதுமே ஒரு அறியாமை தான். எனக்கு என்னென்னா கொஸ்டினிங் தான். அதாவது என்னுடைய நிறைய நான் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்சுருந்த இதை வந்து சில ஆர்ட்ஸ் உடைக்குது. இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இளையராஜா சாரோட மியூசிக்கே நம்ம வந்து மியூசிக் தெரிஞ்சிருக்கு, நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், எல்லாமே இது பண்ணால் கடைசியில் ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டு போட்டிருப்பார், அதில் நம்மளை உடச்சிட்டு போயிடுவார். அதில் 4 ஸ்வரம் தான் இருக்கும் அந்த பாட்டில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திரும்ப திரும்ப நம்ம கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம அதனால் என்னென்னா இந்த கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னா, இட் இஸ் ஓகே தட் யூ கேனாட் ப்ரொடியூஸ் கோல்டு ஆல் த டைம் அப்படின்ற ஒரு எனக்கு அது பெரிய ஏன்னா நான் கிளாசிக்கல் பேக்ரவுண்டு, நான் மியூசிக் கற்றுனதுனால ஃபெயிலிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ஏன்னா கற்றுட்டு இருக்கல அப்போ நீ அப்போ. ஸோ ஆனால் அதுவுமே என்னென்னா அது ஒரு ரிஜிடான ஸ்ட்ரக்சர் தான். இது லூஸ் யுவர் செல்ஃப் பாட்டில் வர மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறல. எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக்கலி வென் யூ ஒரு கை தூக்கிட்டு நம்ம சரி என்ன வருது பார்ப்போம். ஸோ நான் இப்போ மோர் ஆஃப் இப்போ என்னோடய க்ரியேஷனை வந்து நான் ஒரு பாட்டு பண்ணுறேன்னா நான் பாட்டு பண்ணுறவே மாட்டேன். ஆக்சுவலாக அந்த பாட்டு உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு நான் ஜஸ்ட் கவனிப்பேன், என் மன ஓட்டத்தை கவனிப்பேன், மற்றவங்களோட. இப்போ அந்த கவனம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் வருது. ஏன்னா எல்லாருக்குமே கான்ஃபிடென்ஸுன்றதே ஒரு நம்மளுக்கு இருக்கிற மைண்ட் செட்டு தான். ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு பாட்டை வந்து ஸ்டுடியோவில் கேட்டுறோம், சூப்பராக இருக்குது, 2 மணி நேரம் அப்போ தான் கம்போஸ் பண்ணியிருப்போம், நம்ம செம்மையாக பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு திரும்ப வந்து கேட்கும்போது ஐயோ இதுவாக நல்லா இருக்குன்ட்டு போனோம் அப்படின்னு தோணுது. அப்படின்னு திங்ஸ் ஆர் நாட் வாட் தே சீம் இல்லையா. ஸோ வந்து அதனால் அதை உடச்சிக்கலாம். இனிமேல் அந்த ப்ரெஷரை எடுத்துக்க வேணாம். I am okay to make average songs, so it's not a problem for me. So when you make that submission, now இப்போ ஆவரேஜிசம் அப்படின்ற விஷயம், ஏன்னா இப்போ ஆவரேஜ் உலகத்தோட ஆவரேஜ் எடுத்தால் ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவல்னு ஒருத்தன் வருவான். இப்போ அவன் தானே மெஜாரிட்டி. ஸோ இன் அன் ஆர்டிஸ்டிக் சென்ஸ் சம்படி மெஸ்ஸே இதெல்லாம் சாதாரண பாட்டு அதெல்லாம் ஹிட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதோட தேவை வந்து அந்த பாட்டோடைய கான்டெக்ஸ்ட்டும் அந்த பாட்டை ரிசீவ் பண்ணுறவனோடைய மனநிலையும் பொறுத்தது இல்லையா. ஸோ அதனால் ஜஸ்ட் பை கொஸ்டினிங் மை செல்ஃப் ஐ ஹவ் அரைவ் டு அ பாயிண்ட் வேர் ஒரு இனிமே நம்ம கான்ஃபிடென்ஸு none of this matters. Whenever you make music, just wait for things to happen. If they happen good, if they don't happen also fine. ஐ திங்க் பல பேரோட இந்த ஒரு கிரியேட்டிவ் பயணம் அவங்க வந்து அந்த முதல் படி கூட எடுக்காததுக்கு ஒரு காரணமே என்னவாக இருக்குன்னா, நீங்கள் இப்போ சொன்ன ஒரு விஷயம் தான். என்னென்னா நான் பண்ணுற முதல் விஷயமே பயங்கரமான ஒரு விஷயமாக இருக்கணும் அப்படின்றதுலேயே அவங்களே அதை திருத்தி அழித்து திரும்ப திரும்ப அந்த முதல் வேலையை கூட செய்ய முடியாத ஒரு இடத்துலையே உட்காந்துடுறாங்க. ஆமாம் இல்லையா. ஸோ ஐ ரியலி லைக் வாட் யூ செட். அது அந்த ப்ரெஷர் போட்டுக்கிறது. ஏன்னா நம்மளுக்குமே இப்போ ஒரு முதல் படம் பண்ணும்போது நம்மளோட முதல் படம் அப்படின்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்ற அசம்ஷன் தானே. ரைட். இப்போ ஆர்ட்டுமே நான் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்து இதை சொல்ல முடியுமான்னு தெரியல, எத்தனை பேர் ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஆர்ட் ஒரு லக்ஸுரி தான் லைஃப்க்கு உண்மையிலே. அது என்றைக்கு தேவையாக இருக்கும் உருவாக்குதல சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ ஆர்ட்டுன்றது ஒரு சர்வைவலை விட ஆர்ட் முக்கியம் இல்லை ஆக்சுவலாக, உண்மையை சொல்லப்போனால். சாப்பாடு இல்லைன்னா பிரச்சனை தான் இல்லையா. ஸோ அதெல்லாமே சார்ட்டடாக இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஆர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கவனம் வச்சுக்கணும். ஏன்னா ஆர்ட் கேன் பி அ வெரி மீனிங்ஃபுல் திங் அண்ட் இட் கேன் ஜஸ்ட் பி அ மீனிங்லெஸ் திங் ஆல்சோ ஈக்குவலி. அது வந்து நம்மளோட இது. நான் எப்படி அதை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இஃப் இட் மேக்ஸ் யூ மோர் ஹியூமன் வென் யூ ரிசீவ் மை சாங்ஸ், இஃப் இட் மேக்ஸ் யூ ஃபீல் ஓகே மோர் ஹியூமன், இஃப் இட் மேக்ஸ் யூ லவ் அதர்ஸ், இஃப் இட் கிவ்ஸ் யூ சம் பர்ஸ்பெக்டிவ் ஆன் லைஃப், பிரேக் சம் பர்ஸ்பெக்டிவ்ஸ், இதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் தத்துவம்னு சொன்னேன். ஏன்னா நான் நிறையா இந்த கலீல் ஜிப்ரான் மாதிரி இந்த மாதிரி ஜேகே படிப்பேன். யூஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் ரொம்ப எதிர்மறையாக இருக்கும் அவர் கருத்து, நிறைய பேருக்கு பிடிக்காது, ரொம்ப பிட்டராக இருக்கும்.
ஆனால் நல்ல மருந்து. ஸோ அந்த மாதிரி சில மருந்தை சாப்பிட்டதுனால எனக்கு வந்து ஓகே, நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஃபிலாசபர்லாம் கிடையாது, பட் தெர் மஸ்ட் பி சம் ஃபிலாசபி, ரைட்? ஸோ ரஹ்மான் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் முன்னாடி சொன்னதை கேட்டேன். அதாவது வந்து இட் இஸ் வை ஐ மேக் மியூசிக் இஸ் டு மேக் பீப்புள் ஃபீல் சேஃப் ஆர் டேக் தம் டு அ சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொன்னார். இட் இஸ் சம்திங் தட்ஸ் இட்ஸ் அ கிரேட் கோல் டு ஹாவ். ஸோ ஐ கெஸ் இட்ஸ் அ சேம் திங். எனக்கு வந்து ஐ வாண்ட் பீப்புள் டு ஃபீல் பெட்டர், ஐ வாண்ட் தெம் டு ஃபீல் லவ், ஐ கெஸ். மோர் ஹியூமன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஹியூமன். ராஜா சார் மியூசிக் கேட்கும்போது அசைக்க முடியாத ஒரு உணர்ச்சி என்ன வருது அப்படின்னா, எப்போவுமே உங்களுக்கு அது உங்களை இன்னும் வல்னரபிள் ஆக்குது, நம்மளை ரொம்ப கிரவுண்ட் பண்ணும். அண்டு எனக்கு பர்சனலாக வந்து எனக்கு என்னுடைய உணர்ச்சிகள்லேருந்து நான் கொஞ்சம் தள்ளி இருந்தேன் அப்படின்னா, அந்த உணர்ச்சிகள் கிட்டேருந்து மறுபடியும் என்னை நெருங்க வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த பாட்டு. அது என்ன உணர்ச்சி வேணா இருக்கட்டும், அது சோகம், காதல், அது என்ன இட் மேக்ஸ் மீ மோர் எமோஷ்னல். அப்சல்யூட்லி எஸ். அண்ட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஃபீலிங் வந்து உங்களுடைய மெலடிஸ் கேட்கக்கூடிய அதை டக்குன்னு கேட்கும்போது நீங்கள் சிம்பிளிஸ்டிக் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அதுக்குள்ளே என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன எமோஷ்னல் திங்ஸ் தட் யூ டூ இன் யுவர் சாங்ஸ், ரைட்? அது ஆட்டோமேட்டிக்காக அப்பா இன்றைய தேதிக்கு இந்த மாதிரி பாடல்கள்லாம் வரக்கூடிய ஒரு இடத்துல இன்னமும் நம்ம எதுக்கு தமிழ் பட மியூசிக்கை ரசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்றத நினைவூட்டும் வகையில் உங்களுடைய பல பாடல்கள் இருப்பதாக எனக்கு தோணுது. what do you have to say about it? ஸோ வந்து நம்ம உண்மையை சொல்லணுன்னா வந்து ஆல் கிரேட் திங்ஸ் ஹவ் பீன் டன் பிஃபோர், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். எம்எஸ்வி சார்லேருந்து இளையராஜா சார்லேருந்து ஈவன் ஹிந்தி மியூசிக் எடுத்தால் அவ்வளோ ஆர்டி பர்மன்லாம் பண்ண பாட்டெல்லாம் இன்றைக்குமே கேட்டால். ஸோ மியூசிக்கோட கோல் என்னன்றது தான் டிஃபர் ஆகிருக்கு. இன்றைக்கி டேலண்ட் இருக்கான்னு அப்சல்யூட்லி இருக்குது. லாட் ஆஃப் மியூசிக் கம்போசர்ஸ் டுடே தே அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக் இன் அ கிரேட் வே, அதை குறைய சொல்ல முடியாது. ஆனால் மியூசிக்கோட கோல் என்னன்றதுல தான் டிஃப்ரெண்ட். அது நான் வந்து பிகாஸ் என் தாத்தா ரைட்டராக இருந்தேன், நான் பார்த்ததில்ல அவரை. சாண்டில்யன் தான் என்னோடய தாத்தா, சரித்திர நாவலாசிரியர். ஸோ நான் வந்து நான் பிறந்ததே வந்து ஆர்ட்டு, லிட்ரேச்சர், பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு அண்ட் அகாடமிக்ஸ் ஒரு பக்கம். எங்கள் குடும்பமே வந்து ஒரு மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு சொசைட்டியோட எல்லா சாம்பிளும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஐ ஹேட் அன் ஆக்சஸ் டு ஒரு ஃப்ரீ திங்ஸ். அதாவது ஒரு புக்குன்றது எனக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இதை படி அப்படின்னு சொல்கிறது ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அந்த இன்புட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பார்க்குறேன். நான் கரெக்டான டைமில் வந்து ராஜா சார் பாட்டு கேட்டதுனால ரொம்ப சின்ன வயசில் கேட்டால் அது ஒரு பாட்டு அப்படின்னு தோணும். பட் நான் கரெக்டாக என்னோடய ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் மியூசிக்கலாக நான் ஒரு தாகத்தில் இருந்தபோது அப்போ அவர் பாட்டை வந்து தேடி தேடி கேட்பேன். நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, அது ஒரு ஈகோ சிஸ்டம். இப்போ வந்து ராஜா சார் பாட்டு அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் வில் பி பிளேயிங் ஆல் ஹிஸ் நோட்ஸ். லைக் ஒரு கிட்டாரிஸ்ட் வாசிப்பார், அவர் எக்ஸாக்டாக டெம்போவில் வாசிக்க மாட்டார். நீங்கள் டிஜிட்டல் மியூசிக்கில் எல்லாத்தையும் குவான்டைஸ் பண்ண முடியும், அது குவான்டைஸ்டான மியூசிக் இல்லை. டெம்போ கிளிக்கில் கூட அவங்க வாசிக்க மாட்டாங்க. இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ். ஸோ என்னதான் எவ்வளோ விஷயந்தான் வந்தாலும் அந்த வைனுக்கு எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா? எப்பயுமே அதுக்கு அதோட கிளாஸ், அதோடைய அது இருக்கும். இப்போ யூரோப்பில் பார்க்க முடியும், அது ரொம்ப கிளாசிக் பீப்புள். ஆனால் ஆர்டினரியாக இருப்பாங்க, கிளாஸ் இன்ட்டு சீனாக போட மாட்டாங்க, ரொம்ப கிரவுண்டடாக இருப்பாங்க. ஸோ ராஜா சாரோட மியூசிக் இஸ் சம்திங் லைக் தட். இட்ஸ் சம்திங் ஐ ஃபீல் த வேர்ல்ட் ஷுட் நாட் மிஸ். அண்ட் த ஈகோ சிஸ்டம் இஸ் கிரேட். இப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று புதுசாக இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ புதுசாக இருக்கிறதுல நிறைய விஷயம் காலம் அதை வந்து புறந்தள்ளிடும் எப்பயாவது. சொன்னால் எது நிற்கும், எது பர்மனெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது எனக்கு இது பர்மனெண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த படத்துலேயே டூரிஸ்ட் ஃபேமிலியிலே வந்து வாழ்ந்து பாரு பாட்டு வந்து பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் எஸ்பிபி அவர்கள் குரல் கேட்ட எக்ஸாக்ட்லி லைக் எஸ்பி சரண் சார் வந்து பாடுறாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் இது பூனா கர்ஸான்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டால் அப்படியே உங்கள் அப்பா வந்து பாடுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு. அவ்வளோ அருமையாக பாடினார், அதை அவ்வளோ ஹார்ட்ஃபெல்ட்டாக பாடினார். அவ்வளோ அவருக்கும் எனக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஏன்னா நான் என்னோட இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் நிறையா ஷோஸ்க்கெலாம் வருவார். வந்துட்டு யாரா நீங்கள்லாம் அப்படின்வார். ஸோ பயங்கர ஆல்மோஸ்ட் லைக் ரொம்ப நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பெரிய சப்போர்ட் அண்ட் ஹீஸ் சம்படி ஹூ பிலீவ்ஸ் இன் வாட் ஐ டூ. ஸோ அதனால் வந்து ரகுதா தலைமை அவரோட பாட வச்சுருந்தேன். பட் தென் வி வாண்டட் ஹிஸ் வாய்ஸ் எஸ்பெஷலி பிகாஸ் தெர் இஸ் ஷுவர்லி அ விண்டேஜ் குவாலிட்டி இன் ஹிஸ் வாய்ஸ். நான் வந்து அவரோட மற்ற பாடல்களும் கேட்டு நான் ரொம்ப ஃபேன் ஆக்சுவலாக. நகிலாலாம் ஆல் டைம் ஃபேவரட் சாங் எனக்கு. ஸோ வந்து திரும்ப அவரோட அந்த ரகுதா தலை ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் ஐ வாண்டட் ஹிம் டு சிங் அ சாங் ஃபார் மீ which will remind you of the ecosystem. See like இப்போ வந்து கிட்டார், பேஸ், ட்ரம்ஸ், பிராஸ் அப்படிங்கிறது யார் வேணால் பண்ணலாம்.
ராஜா சார் அதை ஃபேமஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது 80s அவர் அதை வச்சு அவர் நிறைய விளையாட்டு பண்ணிட்டார். பட் ஷுட் வி லூஸ் தட் அப்படின்றது தான் என் பாயிண்ட். சம்திங் இஸ் குட் கேன் டெஃபினெட்லி பி யூஸ்ட் அகேன். அந்த சவுண்ட் பேலட், அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் இஸ் நைஸ். இட்ஸ் லைக் சிட்டிங் இன் அ நைஸ் ரூமில். இப்போ வுட்டில் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வுட்டன் ரூமில் வந்து அழகாக ஒரு சேர் போட்டு உட்கார்ற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு எஸ்தட்டிக். ஸோ அந்த எஸ்தட்டிக் ப்ரிமைஸை நம்ம ஏன் விடணும்? அப்பப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம்னு சொல்லி இப்போ நாகாலிலாம் கூட இட் வில் ஹேவ் தட் ஃப்ளேவர். பட் இட்ஸ் அ நியூ சாங், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங், டாக்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் திஸ் இஸ் சம்திங் ஐ வாண்ட் டு கீப் டூயிங். லைக் ஏதாவது லெகசி அண்ட் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் தானே நம்ம இந்த கதையில் இருக்கோம். இப்போ இத்தனை பேர் மியூசிக் பண்ணது பிறகு நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம பிரயோஜனமே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு பண்ண வரல. நம்ம எல்லாமே அந்த ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்கு தான் பலம் சேர்க்குற மியூசிக் தான் நம்ம பண்ணும்பொழுது அட் டைம்ஸ் மிமிக்கிங் தீஸ் லெஜெண்ட்ஸ் ஆர் ஈவன் ட்ரைங் டு டூ சம்திங் லைக் தட் இஸ் லைக் அ சன். அப்பா மாதிரி வண்டி ஓட்ட முடியாது, பட் ஆனால் இந்த ஓடாத வண்டியில் உட்காந்து இப்படி பண்ணுறது ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு எமோஷனில் தான் நான் அதை அப்படி தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் மிமிக்கிங் அப்படின்னு சொல்கிறதுனால இப்போது இந்த சரண் அவங்க பாடின அந்த பாட்டிலேயே மெனி திங்ஸ் ரிமைண்டட் மீ ஆஃப் மிஸ்டர் எஸ்பிபி. அதில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு சின்ன சிரிப்பு பாடிக்கிட்டே இருக்கும்போது வர ஒரு தன்மை இல்லை. There is no way you weren't thinking of SPB when you made him do it, right? Or did he do it? பாட்டு பண்ணும்பொழுது நான் எஸ்பிபி சார் வாய்ஸ்லேயே நான் யோசிச்சு பண்ணவே இல்லை. அப்படியா? நான் அது வந்து ரொம்ப நான் வந்து தினம் தினம் இரவுகள் வரும்போதும் அந்த ஒரு ஃபீலில் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த பாட்டோட லிரிக்ஸில் வந்து மோகன்ராஜனோட அருமையான வரிகள் அந்த 2வது சரணத்தில், நேற்று நிழலாய் போனது, நாளை கனவாய் நீளுது, இன்று நிஜமாயானது, இதுதான் வாழ்க்கை என்பது அப்படின்ற ஒரு 4 வரி. ரொம்ப சிம்பிள். நேற்று நிழலாக போயிடுச்சு, நாளைக்கு வந்து கனவாகவே இருக்குது. என்ன கோல் தான், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கி ஓடுறோம், அந்த நாளைக்கு வரவே வராது. ஆனால் வி கீப் ரன்னிங் இன் சம் பிலீஃப் அபவுட் சம் டே, ரைட்? ஆனால் அதோட எல்லாத்துக்கும் நிஜமாக இன்றைக்கி தான் இருக்குது அப்படின்றத வேறு எந்த குரலில் கேட்டால் இது அப்படி லேண்ட் ஆகும்னு தெரில. அந்த வார்த்தை வந்து அந்த குரலோட சேரும்பொழுது அப்படி ஒரு பவர் ஐ ஃபெல்ட். அண்ட் இது வந்து இவங்க இந்த ஊரில் வந்துட்டு செட்டில் ஆகும்போது வரப்போகிற ஒரு பாட்டுனால அந்த மாண்டேஜாவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த சுச்சுவேஷனுக்கு. ஏன்னா தத்துவமாகவே திரும்ப சொன்னால் கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ தினம் தினம் இரவுகள் வரும் போகும் அதே தானே இப்போ காலகாலமாக சொல்கிற விஷயந்தான். கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லணும், அது வேறு வார்த்தையில். பட் யூ வாண்ட் டு ஹியர் இட் இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். யூ டூ வாண்ட் டு ஹியர் இட் இன் அ கம்ஃபர்டிங் டோன் ஆர் ரதர் ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அந்த குரலே ஒரு போதை அடைஞ்ச ஒரு தன்மை இருந்துக்கிட்டே இருக்குல்ல, ஒரு மாதிரி ஒரு ஒரு மனசாட்சியோட குரல் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. அது சொல்கிற ஆள் யாருன்றது கூட இல்லை, ஏதோ ஒரு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு குரல் இருக்கும். அதே மாதிரி தான் விஜயசுதாஸோட குரலும் ஒரு அசரீரி மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸ். ஸோ தத்துவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக நம்மளுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு சவுண்ட் அப்படிங்கிறனால இவங்க அதை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லணும். ஏன்னா தீஸ் டியூன்ஸ் ஆர் ஆல்சோ லைக் ஃபேர்லி மாடர்ன் அண்ட் வைல் வி ஹாவ் த விண்டேஜ் குவாலிட்டி வி ஆர் ஆல்சோ மேக்கிங் ஷுர் லைக் அது அந்த ஒரு மாடர்ன் லிசனருக்கும் அது அப்பீல் ஆகணும். ஸோ சில்மக்கா பாட்டு இந்த மாதிரி தான் பண்ணோம் to make people feel good. Very jazzy sort of feeling. You should be okay with your loneliness. No? You should have fun with yourself also. Now today நம்ம வாய்டை ஃபில் பண்ணுறதுக்காக யார் கூடயோ இருக்கணும், ஏதாவது பண்ணணும், யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். பட் தனிமையோட அந்த சுகம் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பாக வி ஷுட் நாட் மிஸ். அது சம்திங் ஐ ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ கெஸ் ஐ ட்ரை டு பிரிங் இட் அவுட் இன் திஸ். இதுதான் கருத்து வாரியாக இது சிமிலர் பாட்டாக இருந்தாலும் இல்லை, இன் டர்ம்ஸ் ஆஃப் த சவுண்ட் வெரி வெரி டிஃப்ரெண்ட் சாங்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு என்ன மாதிரி நம்மளுடைய ஒரு பழைய பாட்டை கேட்ட ஒரு உணர்வு ஏற்படுத்துதுன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் சவுண்ட் மாதிரியான ஒரு ஆல்பமாகவே இந்த வெரைட்டி பண்ணணும்னு கான்சியஸாக பண்ணது தான் இந்த சாய்ஸஸ் எல்லாம் இல்லை. ஐ ஆல்வேஸ் வண்டர்ட், இப்போது லவர் பாட்டை நான் எப்படி ஒரு வருஷம் பூரா கேட்டுக்கிட்டே இருந்தனோ அதே போல் இந்த வருஷம் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்ததுலேருந்து முகைமழை தான் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் திஸ் ஹேபிட். இப்போ நான் சொன்னேன்ல 1 மணி நேரம் இங்கே வர்றதுக்கு உங்களை மீட் பண்ணுறதுக்குன்னா அந்த 1 மணி நேரம் பூரா உங்கள் பாட்டையே அப்படியே ஷஃபில் போட்டு கேட்கணும்னு நினைப்பேன். அதுதான் யூஸ்வலி செய்வதும் உண்டு. முகைமழை வந்துச்சா, சரி இன்னொரு வாட்டி கேட்கலான்னு போனேன், சரி இன்னொரு வாட்டி கேட்கலாம், லாஸ்ட்டில் இன்னும் நிறைய பாட்டே கேட்கல, அதே பாட்டை தான் திரும்ப கேட்டுருக்கேன். தெர் இஸ் அ பிட் அட் ஐ திங்க் சுமார் ஒரு 1 நிமிஷம் 30வது நொடி கிட்ட when the flute enters it, I absolutely love it each time it happens. அண்ட் ஒவ்வொரு முறையும் திரும்ப அந்த பாட்டு கேட்கும்போதும் அந்த பகுதி வரும்போது ஏதோ ஒரு சிலிர்க்க வைக்கிற ஒரு தன்மை நம்மள மீறி ஏதோ ஒன்று பயங்கரமாக. இது நிறைய ராஜா சார் அவங்களுடைய ஒரு பாட்டில் நடக்கும். சாங்ஸ் கிராஜுவலி கீப் கெட்டிங் பெட்டர். இன்னி தேதிக்கு தேர் ஆர் மெனி சாங்ஸ் தட் ஸ்டார்ட் கிரேட் பட் தென் ஒரு மாதிரி அப்படி அமுங்கி போன ஒரு தன்மை. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் யூ டு டாக் அபவுட் முகைமழை.
முகைமழை டெஃபினெட்லி a ஸ்பெஷல் சாங் பிகாஸ் ஐ ஹாவ் திஸ் ஹேபிட் ஆஃப் அதாவது அந்த நல்ல மெலோடிக் சாங்ஸ் பண்ணுறது வந்து எப்பயுமே எனக்கு ஒரு ஆசை. ஒரு படத்தில் ஒரு பாட்டாவது அப்படின்னா எல்லா படத்துலையும் அப்படி பண்ண முடியாது, அமையாது. நான் ஆபி ரோட் 1 ரெக்கார்ட் பண்ணேன் ஜெயபீமுக்கு, அந்த ஆர்கெஸ்ட்ரா மியூசிக் ரெக்கார்ட் பண்ணும்போது whenever I had like a melody intensive scores, எப்பயுமே சொல்லுவாங்க ஸ்ட்ராங் மெலடிமா என்னோட அரேஞ்சர். ஸோ வி ஆர் அ லேண்ட் ஆஃப் மெலடிஸ். நோ லைக் இந்தியாவில் வந்து அந்த ஒரு தன்மை இருக்குது. எப்பயுமே வந்து பாட்டுனா நம்மளுக்கு ஒரு ரிதமும் மெலடியும் போதும், நம்மளுக்கு கார்ட்ஸோ இதுவோ. இன்ஃபேக்ட் இஞ்சி இடுப்பழகிய பாட்டில் வந்து கார்ட்ஸே வராது, பேஸ் லைனே இருக்காது, வெறும் ஒரு பீட்டு ஒரு வாய்ஸ் தான். பொட்டு வைத்த ஒரு வட்டனில் ஒன்றும் கிடையாது. அந்த ஃபஸ்ட் இன்டர்வியூவில் அந்த ஃப்ளூட் ஆரம்பிக்கும் போது தான் வரும் அரேஞ்ச்மெண்ட்டே. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்படும். ஏன்னா ஐம் அ ஃபேன் ஆஃப் மெலடி. ஐ ஹேவ் டு சே மெலடினா வந்து எவ்ரிபடி திங்க் சாஃப்ட் சாங்ஸ். இட்ஸ் நாட் ட்ரூ. மெலடி இஸ் ஜஸ்ட் ஸ்வரங்களை நம்ம எப்படி பின்னி அது ஒரு இதுவாக ஆக்குறோன்றதானே மெலடி. ஸோ முகைமழை வந்து இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அந்த படம் பார்த்துருப்பீங்க. நபிஷன் டோல்மே இதில் காதல் பாட்டே இல்லை அப்படின்ட்டு ஷான்ரோல் எனக்கு. நான் வந்து யோசிக்கிறேன், எல்லா மாதிரி பாட்டும் இருக்குது, எல்லாமே மாண்டேஜாக இருக்குது. சரி, ஆச்சாலே வந்து நம்ம ஒரு மாதிரி மாடர்னான ஒரு பாட்டு ஜாலியாக. ஏன்னா அகைன் இப்போ யாராவது ஊர்லேருந்து வராங்க அப்படின்னாலே உடனே வந்து நம்ம அந்த ஒரு மெலோட்ராமேட்டிக் ஆர் ஒரு மெலாங்கலிக் ஃபீல் அதை இது பண்ண வேணாம், ஆர் க்ளோரிஃபையும் பண்ண வேணாம். லெட் இட் பி அ ஹாப்பி சாங் தட் ஈவன் கிட்ஸ் கேன் என்ஜாய். அப்படி தான் ஆச்சாலே பண்ணது. எல்லாமே பண்ணிட்டோம். லவ் பாட்டு மட்டும் இல்லை, ப்ரொடியூசருமே யுவராஜுமே சொன்னார், எங்கள் லவ் பாட்டு மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம கதையும் அங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த சீனில் வந்து அவர் அதுக்கு முன்னாடி ஹி வில் திங்க் வேலை கிடைக்கலன்றதான் என் பிரச்சனை நினச்சிப்பாரு. ஆனால் என் குடும்பம் என் கூட இருக்குன்ற அந்த ஒரு ப்ளஸ்ஸை நான் பார்க்கவே இல்லையே. மெனி பீப்புள் டோன்ட் ஈவன் ஹேவ், வேலை இருக்கிறவனுக்கு கூட திரும்ப வீட்டுக்கு போயிட்டு தெரியுமா இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன நடந்ததுன்றது கூட இருக்காது அவங்களுக்கு. ஸோ ஒரு குடும்பம் இருக்கிறவன் எவ்வளோ பெரிய ஒரு ராஜா மாதிரி ஃபீல் பண்ணுறான்ற ஃபீல் வரணும் அந்த பாட்டில். ரெண்டாவது, திரும்ப எல்லாம் நல்லா ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டி அழகாக தெரியுறா அவனுக்கு. ஸோ அந்த ஃபீல் இருக்கணும். அந்த சின்ன பசங்க 2 பேர் லவ் பண்ணுற ஃபீல் இருக்கணும். நடுவில் வந்து அதே மாதிரி அந்த சுதர்ஷன் இருப்பார் இல்லையா, அந்த பைக்கில் சின்ன பையனை கூப்பிட்டு போவார், அவருக்கும். ஸோ நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், சில ரிலேஷன்ஷிப்ஸ் ரிப்பேர் ஆகுது, சில ரிலேஷன்ஷிப்ஸ் முழுசாக முளைக்குது, சில ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அதோடைய த்ரெஷோல்டை தாண்டி மெருகேறி இன்னும் அழகான நிலைக்கு போகுது. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயம் அந்த பாட்டில் இருக்குது. எப்படி லிரிக்ஸ் எழுதுறது? திடீர்னு எம்எஸ் பாஸ்கர் நடுவில் வருவார், அப்போ நான் எப்படி காதல் லிரிக்ஸ் எப்படி போடுறது? ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தது. ஸோ அங்கே தான் வி டிசைடட், ஸோ வில் மேக் இட் லுக் லைக் அ லவ் சாங், பட் இட் ஷுட் ட்ரிக் யூ இன்டு பிலீவிங் இட்ஸ் அ லவ் சாங். அப்படி தான் சரணத்தில் வந்து பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது. ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பாடினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது, மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது. இது வந்து மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதுன்றது காதலுக்கும் பொருந்தோம், யாருக்காவது பிடிக்கலன்னா அவங்க ஒன்று செய்கிறதுக்கும் பொருந்தோம். இந்த மாதிரி ஒரு சீட் பண்ணி ஒரு லவ் பாட்டாக அதை பண்ணோம். பட் ஃபைனலி வென் வி வாட்ச்ட் இட் வித் த விஷுவல்ஸ், இட் வாஸ் ஜஸ்ட் மேஜிக். லைக் நான் எதிரே பார்க்கல, அவ்வளோ சூப்பராக ஒன்று. எடிட்டிங்குமே அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் பரத். எதுக்கு சொல்ல வரேன்னா, லைக் முகைமழை இஸ் அ கல்மினேஷன் ஆஃப் சோ மெனி திங்ஸ் ஐவ் என்ஜாய்டு. தெர் இஸ் அன் EDM எலமெண்ட் டு இட் இன் தி எண்ட். இஃப் யூ ஹட் ஹர்ட், கடைசியில் ஏதோ ஒரு பேஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது கேஆஸ் மாதிரி இருக்கும், பாட்டோட ஹைலைட்ஸ் மாதிரி ஒன்று வரும். ஸோ அது அப்படி அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் எடுத்து வெறும்னா ஒரு பியானோவில் மட்டும் இந்த பாட்டை சும்மா பண்ணோம். அந்த முகைமழைன்ற வார்த்தை அது ரொம்ப ஸ்பெஷல் நினைக்கிறேன். ஏன்னா முகைன்றது he would have heard by now. அது அந்த பிளாசம் மொட்டு இல்லையா, மொட்டு வந்து அப்படியே ஒரு மழையாக பெஞ்ச மாதிரி. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்ஸோட ஸ்டார்ட், குட் டைம்ஸோட ஸ்டார்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் அழகாக யூஸ் பண்ண முடிகிற அந்த ஒரு இதுவும் சேர்ந்தது. நிறைய பவர்ஸ். மோகன்ராஜோட லிரிக் ஒரு பெரிய பவர்னு சொல்லணும் பாட்டுக்கு. நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமை அசை, நான் உனக்கென உறுதி செய். இந்த மாதிரிலாம் வார்த்தை வருதா, இந்த மாதிரி ஒரு ஆழமான மீனிங். ஏன்னா தமிழ் வந்து அதாவது இது மாதிரி தான், அது உள்ளே போயிட்டா அதுவே போதும்னு தோணும். அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி தமிழ் பாடல்களும் வரணும்னு சொல்லி முகைமழையை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம். ஐ திங்க் மிஸ்டர் அனுராக் கஷ்யப் ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இசையை பொறுத்து என்னாச்சு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றும் புரியலையே, ஒரு மாதிரி பாட்டெல்லாம் தமிழ் பாட்டு மாதிரியே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தை போன வாரமாக ஏதோ தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருடைய ஆதங்கம் என்னவாக இருக்குது அப்படின்னா,
இவங்க என்றைக்குமே தமிழ் மொழியை நம்பி அதை சார்ந்து எழுதக்கூடிய வரிகளாக அப்படி இருந்த ஒரு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி நிறைய இந்த இங்கிலீஷை சார்ந்து நகருது. அதனால் எனக்கு அதனுடைய ஐடென்டிட்டி கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு தோணுது அப்படின்ற அவருடைய ஒரு கவலையை வெளிப்படுத்தியிருந்தாங்க. இல்லை, எனக்கு நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ இங்கிலீஷில் சில பேருக்கு தமிழை வந்து நம்ம முதல்ல படிக்கணும். நம்ம வந்து நான் கூட ஏதோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன், ரொம்ப தூய தமிழில் பேசி அப்படின்னு. என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, ஏன் பேசக்கூடாது? நல்லாயிருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆக்சுவலாக ஐ ஹேட் அ குரூப் வேர் என்னவா இருந்தாலும் நம்ம தமிழில் தான் பேசணும்னு சொல்லி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டாக பண்ண போகுது, விளையாட்டாக ஆரம்பிச்சது கிண்டலுக்காக. ஆனால் பேச பேச ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப இனிமையாக இருக்குது. ஸோ என்னென்னா, அதில் பாட்டு எழுதுகிறவங்களை நான் சொல்கிற குறைய விட நான் அதை வந்து ஒரு சோஷியல் ப்ராப்ளமாக தான் பார்க்குறேன். அதாவது நம்ம மொழி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியன்ற அவேர்னஸ் முதல்ல இல்லை. என்னோடய தாத்தா தமிழ் ரைட்டர்னால மட்டுமே எனக்கு சின்ன எக்ஸ்போஷர் ஒன்று இருந்தது. நான் எஃபர்ட்லாம் போடலை அதுக்கு. ஆனால் இப்போ சப்போஸ் என் வீட்டில் யாராவது ஒருத்தர் என்னை வந்து நீ திருக்குறள் படிடா சும்மா புரட்டிப்பார் அப்படின்னு சும்மா எனக்கு சின்ன வயசில் ஒரு அறியாத வயசில் கொடுத்தது, இட் இஸ் ஹெல்பிங் மீ ஸோ மச். ஐ எம் எஸ்கேப்பிங் ஸோ மெனி, என்ன சொல்கிறது, தமிழ் படித்தவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எதாவது தப்பிக்கிறாங்க உலகத்தில் அப்படின்னு. ஸோ தமிழோட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால ஐ எம் பைபாசிங் ஸோ மெனி அன்வான்ட் திங்ஸ், ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ் தட் குட் மேக் மீ லெஸ் ஹியூமன். இந்த மொழிக்கு அந்த பிரச்சனை இருக்குல்ல, எல்லா மொழியும் சிறந்த மொழி தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வந்து நம்ம மொழியை நம்ம தெரிஞ்சுக்கலை, அது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற நிலைமை சரியா அப்படின்னா எனக்கு தெரியல அது சரியானு. புரியுது. ஸோ அதுதான், அது மோர் ஆஃப் அ சோஷியல் ப்ராப்ளம். இப்போ சாங் ரைட்டர்ஸுமே இப்போ லெட்ஸ் சே ஒரு நாளைக்கு என்னங்க இங்கிலீஷ் பாட்டெலாம் எதுனா யாரும் கேட்க மாட்டாங்க, தமிழ் பாட்டே எழுதுங்கன்னு ஒரு நிலமை வந்தால் இப்போ தங்கிலீஷ் எழுதுறவன் எல்லாம் தமிழில் எழுதி தானே ஆகணும். கரெக்ட். அப்போ தமிழ் படிப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கணுமே தவிர அது ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்கிறதுல ஒன்றும். ஸோ நீங்கள் இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இப்போ ஒரு பக்கம் வந்து நீங்கள் சொல்கிறது போல் இல்லை இன்னி தேதிக்கு இதுதான் ட்ரெண்டாக இருக்குது, அந்த யங் 20லேருந்து 35-40 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் இதைத்தான் விரும்புகிறாங்க, இதைத்தான் கேட்குறாங்க, அதனால் நீங்கள் ரொம்ப விசை முகைன்னு அதுக்குள்ளே இறங்கிறாதீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு இதுவாக இன்ஸ்ட்ரக்ஷனாக எங்கேயாவது அப்படி காற்றுல லைட்டாக வந்துட்டு போகுதா? எனக்கு அப்படி வராது. ஏன்னா நம்ம வந்து வி ரெஸ்பெக்ட் எவ்ரி திங். லைக் ட்ரெண்டு இப்போ இருக்கிற பசங்களுக்கு தங்கிலீஷில் பாட்டு கேட்கணுன்னா நல்ல தத்துவங்களை தங்கிலீஷ்லையுமே எழுத முடியும். இப்போ நாகாலி தங்கிலீஷ் தான் இல்லையா, நாங்காலி அப்படின்னா எல்லாருக்கும் புரியும் தான். ஆனால் வைல் வி டூ தட், அதே படத்தில் நம்ம வந்து அந்த சில்மக்கா பாட்டில் வந்து மாறிப்போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி அடா அதுதான் வாழ்வின் செய்தின்றதும் இருக்குல்ல. ஸோ வைல் யூ டூ திஸ் இதையும் தொட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் நிற்கிறேன். ஏன்னா வென் சம்படி லவ்ஸ் சம்திங் தெர் ஷுடன்ட் பி அ ப்ராப்ளம் அபவுட் இட். இப்போ யாருக்கா ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க மனசுக்கு தானே பிடிச்சிருக்கு. அப்போ அதில் போயிட்டு நம்ம வந்து என்ன இப்போ ஒருத்தர் பிடிக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அது காதலோ அன்போ இல்லை அவங்க விரும்புகிற விஷயமோ சாப்பாடோ அதை நம்ம அதில் என்ன கேள்வி இருக்குது? பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சுல்ல. ஆனால் நீ இதையும் கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு வந்து அந்த அன்போட கொடுக்கும்பொழுது தான் அந்த ருசி நம்மளுக்கு. ஏன்னா இப்போ 10-15 இடத்துல இது ஒன்று கிடைக்குது அப்படின்னும் போது அதற்கான பசி அங்கே தீர்ந்துருது. அப்போ எனக்கு மற்ற பசிகள்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் தூய தமிழ் ஒரு இடத்துல கேட்கணுன்ற ஒரு ஆசையாக இருக்குது, ஒரு மெலடி ஒரு இடத்துல கேட்கணும்னு இருக்குது. இப்போ மிஸ்டர் ராஜா பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் வந்துட்டு இருக்கிற அந்த மாதிரி பாடல்கள் கொஞ்சம் கேட்கணுன்றதுக்கு அதுக்கான பசி இருக்குது. இப்போது நான் என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்களேன், எது இனிமையாக இருக்குன்னு தெரிஞ்சிடாதா? ஸோ அதனால் என்ன, அனுராக் கஷ்யப் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது அவர் மேலே, சச் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்கு. பட் என்னென்னா ஐ எம் டயர்ட் ஆஃப் சினிசிசம். அதாவது இது இப்படி ஆயிடுச்சு அது அப்படி ஆயிடுச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிறத விட நல்ல தமிழ் பாட்டு பண்ணுறதே பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னென்னா ஏதாவது பண்ண முடியலன்னா நம்ம அதை பேசி அந்த ஒப்பீனியனை கடத்தி அதுக்கு ஒரு பவர் கொடுத்து அது எல்லாரையும் ஒரு ட்ரூத்துன்னு நம்ப வச்சு. சி நன் ஆஃப் திஸ் இஸ் பேக்டு பை டேட்டா. இப்போது தலகோதும் இளங்காத்து நல்ல தமிழ் பாட்டு தானே, இங்கிலீஷா, அது ஹிட் ஆகலையா? கேட்குறவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தானே. இப்போது நல்ல எக்ஸாம்பிள்ஸை மட்டும் கண்ணை மூடிட்டு நான் அதை பார்க்கவே மாட்டேன், யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்காத பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி பண்டு பேசுவேங்கிறதுல என்ன நியாயம்? மேபி அந்த பார்வை வந்து அவர் இன்னும் ஸ்டார் வெஹிக்கிள்ஸை சார்ந்து முக்கியமாக. எக்ஸாக்ட்லி. அது என்னென்னா இப்போ ஸ்டார்ஸுமே அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுறதுக்கான முழு உரிமை அவங்களுக்கு இருக்குது. எதிர்நிலை எடுக்கிறது ஒரு போர் கிடையாது. நம்ம இப்போ ஒரு மேடையில் போட்டி நடக்குது, ஒரு மேடையில் ஒருத்தர் போட்டி போடுறார் நம்மளோட, மேடையில் தான் போய் போட்டி போடணும். நம்ம கீழே இருந்து இவங்க 2 பேரும் போட்டி போடக்கூடாது, இவன் பலவானாக இருக்கான் இவனை பாட விட மாட்டான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் மேடையில் இடம் கிடைக்குதா இல்லையா? இப்போ ஸ்டார்ஸ் எல்லாம் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஒரு பவருக்கு இந்த மாதிரி படம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு 4 பேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? இன்றைக்கி ஸ்டார்ஸோட படம் பண்ணுறவங்க எல்லாருமே சின்ன படங்கள் பண்ணி அவங்க கிட்ட தானே போயிருக்காங்க. அப்போ எப்படி அவங்க இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி அழிக்கணும்னு நினைப்பாங்க? பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்க வந்து இதுக்கு எதிராக இருக்காங்கன்ற நிலையே வந்து நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பர்சனலான இதுக்கு மூலமாக நான் சொல்கிறேன்.
அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். லைக் நம்மளும் இப்போ நான் வந்து இப்போது தலைக்கோதுமை எடுத்துகிட்டு போன போது சூர்யா சாருக்காக தான் பண்ணுறோம். அவர் அந்த பாட்டில் ஃபீச்சர் ஆக போகிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு அந்த வந்து ஒரு பொண்ணுக்காக ஒருத்தன் போகிறான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படிங்கும்போது ஒரு கண்ணை கலைமானை கொடுத்த ஒரு எஃபெக்ட் அந்த பாட்டு கொடுக்கணும் அப்படின்னு பேசின போது அது வந்து ரொம்ப வரவேற்கப்பட்டதே. கொஞ்சம் சொல்லுங்கள். ஆனால் ஜெய்பீம் வந்து ஒரு அவுட்லேயராகத்தானே பார்க்கப்படுது. மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டார் ஓரியன்ட் சினிமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்பீம் சந்தித்த வெற்றி ரொம்ப முக்கியமான வெற்றி. அதனால தான். ஆமாம், ஏன்னா அது வந்து சராசரியாக உங்கள் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டார் வெஹிக்கிள்ஸில் உட்காராத ஒரு படமாகத்தானே இருக்குது. ஒரு ஆரம்பமாக இருக்கலாமே. கதையின் நாயகன் தானே நான் சொன்ன மாதிரி, கதாநாயகன் இல்லையே, கதையில் இவர் நாயகன், அவ்வளோதான். ஸோ என்னென்னா இப்போ ஸ்டோரி டெல்லிங்னு பார்க்க எல்லாருமே ஸ்டோரி டெல்லிங் பக்கம் தான் வந்து ஆகணும். ஏன்னா ஐ நோ தட் இந்த ஸ்டார்டம்க்கு ஒரு பெரிய லாபி இருக்குது, அதுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் பார்ட்டி பண்ணுற மாதிரி தேட்டருக்கு போகிறீங்க, அவ்வளோதானே. ஒருத்தரை செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, சூப்பர். அன்பு கொடுக்கறது வந்து எப்பயுமே நல்ல விஷயந்தான், தப்பே கிடையாது. ஐ எம் ஆல் ஃபார் இட். ஆனால் இஃப் த ரீசன்ஸ் ஆர் மோர் கம்பெலிங், இப்போ வந்து ஒரு ஸ்டார் வந்து அவரை ஒரு மாதம் ஞாபகம் வச்சுக்கிற படத்தை பண்ணுறதை விட ஒரு 10 வருஷம் ஞாபகம் வச்சுக்கிற ஸ்டார் படம் பண்ணலாமே. எல்லாமே ஸ்டோரி டெல்லிங், அந்த கதையோடைய உருவாக்கம், அங்கே தான் பிரச்சனை வருது. இப்போ வந்து இப்போ அமீர் கான் பண்ணுறாருல, அவர் தங்கல்னு ஒரு படம் பண்ணார், அதை மறக்க முடியாது, யாராலுமே அந்த படத்தை மறக்கவே முடியாது இல்லை கொஞ்சத்தில். ஸோ கதாநாயகர்கள் கதையின் நாயகர்களாகவும் இருக்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆல்ரெடி. அது டைரக்டர்ஸோட கையில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுமே நிறைய ப்ரெஷர் இருக்குது. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண இன்றைக்கி தேதியில் ஒருத்தர் டைரக்டராக இருந்து வெற்றி படம் கொடுக்குறவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் உண்மையிலே. ஏன்னா அத்தனை பேருக்கு ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச படம்லாம் வரும். ஸோ அதனால் அதையுமே குறை நம்ம சொல்ல முடியாது, குறைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்னென்னா ஒரு சைடில் நம்ம அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, பாருங்கள் நல்ல அழகான தமிழ் பாட்டெல்லாம் பண்ணால் ஹிட் ஆகுது. இப்போ கௌதம் மேனன் எப்படி பண்ணார், எல்லாமே செம்ம தமிழ் லிரிக்ஸ், அவ்வளோ அருமையாக இருக்கும். அவரும் ஹாரிஸும் பண்ண அந்த இதில் அவ்வளோ சோகால்டு மாடர்ன் மியூசிக்கில் அவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் தரமான இசை, அவ்வளோ மனசை வருடுற இசையில் அவங்க எப்பயுமே அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ஸோ அவரை இன்ஃபேக்ட் கௌதம் மேனன் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் வந்து நம்ம ஜென்ரேஷன்லேயே வந்து ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இது பண்ணி, இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு மென்மையான ஒரு லவபிள் ப்ராட்டகனிஸ்டோடைய ஒரு ஃபுல் மோல்டே அவங்க தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க என்றைக்குமே வந்து இல்லை நான் இங்கிலீஷில் எதுனா பாட்டு ஓடும் அப்படின்னு அவங்க சொன்னதே இல்லை ஒரு வாட்டி கூட. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ். மேபி 10 பேருக்கு ஒரு பேர் இப்படி இருக்கலாம். ஆனால் அதை மாற்றணுன்றது எப்போ ஆகும்னா அது காலம் தான் தீர்மானிக்கணும். நம்மள மாதிரி இன்னும் 4 பேர் இன்னும் நல்லா தமிழில் பாட்டு பண்ணலாம். அதே நேரத்தில் என்னென்னா தமிழ் ஹஸ் திஸ் ப்ராப்ளம் வேர், இப்போ ஒரு கவிஞர் இருக்கார், அவர் பாடலாசிரியராக தான் ஆகணும். அவர் கவிஞராகவே இருந்தாருன்னா எப்படி அது கவிதையாக தானே இருக்கும், அது பாட்டாக ஆக முடியாது. ஸோ அதனால் அங்கேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரையும் சேர்த்து ஒன்றா கொண்டு போனால் அது பாசிபிள்னு தான் தோணுது. ஒன் திங், இஃப் சம்திங் இஸ் பவர்ஃபுல் இட் இஸ் எவென்ச்சுவலி கோயிங் டு வின். If something commands such love, when the time is right, it's going to do it anyway. So your truths will win, your lies will fail. அவ்வளோதான். அது லாங் டர்மாக காலம் எப்பயுமே நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு விஷயத்தோட அருமை தெரியும் போது தான் நம்ம அதை வந்து சீரியஸாக எடுத்துப்போம். யங்ஸ்டர்ஸ் அந்த ரூட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரீடிஸ்கவரி தான். ஸோ இன்றைக்கி வந்து பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்பாங்க, எல்லாருமே வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக இந்த பாட்டெலாம் இருக்குமே. நீங்கள் சொன்ன அந்த வரி வந்து ஓரளவுக்கு $1 million வரக்கூடிய எல்லா படங்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு தோணுது இது வரைக்கும். எந்த வரி? இஃப் சம்திங் ஹேஸ் அ சர்டன் ட்ரூத், இஃப் சம்திங் இஸ் பவர்ஃபுல் எனஃப், தென் இட் வில் ஸ்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. That's the hope. I mean, it has to. There's no logic to it. சிறிய மக்கள் என்று நினைக்கப்படும் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயிசம் பேசக்கூடிய ஒரு படங்களாக இப்போ அதை அடிக்கிட்டே போகுதுல்ல, ஒன்று மேலே. அப்போ நீ அதை மறுக்க முடியாதுல்ல, அதை நீ ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அது வந்து வெற்றிமாறன் வந்து நம்ம லாஸ்ட் கான்வர்சேஷன் ரவுண்ட் டேபிள் பண்ணும்போது வெளியில் பேசிகிட்டு இருந்தபோது ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது வந்து எப்பயுமே நம்ம ஊரில் ஒரு சாதாரண மனுஷனை நம்ம ஹீரோவாக பார்க்குற மனநிலை நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்காகவே இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரையுமே பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அந்த ஹீரோயிசம் இங்கே வந்து அதே மாதிரி மனுஷனை மென்மையாக, இப்போ வந்து ஹிந்தி படத்துலலாம் வந்து ரொம்ப ஒரு சூப்பர் வில்லன்ஸ் அட்டாக் ஆன் பண்ணிகிட்டு இருந்தபோது இங்கே வந்து நம்ம ஒரு மென்மையான ஹீரோயிசம் வர படங்கள், இப்போ ஒரு இப்போ முரளி நடித்த படங்கள்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாதிரி, இப்போ பாக்யராஜ் வந்து ஒரு வெறும்னா வீட்டில் நடக்கிற ஒரு பிரச்சனையை வச்சு ஒரு படம் பண்ணிவிடுவார். ஸோ நம்ம அதை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஏதோ உலகத்துக்கிட்டேருந்து கற்றுக்கணும் புதுசாக அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து தவறு. இங்கே ஆல்ரெடி சினிமா இருக்குது, நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டால் போதும். இப்போ இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் 80s சினிமா பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் இங்கே நம்ம நிறைய ஒரிஜினலான சினிமா நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்னு. பட் $1 million பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல சின்ன படங்கள்,
சின்ன படங்களே பெரிய பட்ஜெட்டில் பண்ணால் சின்ன படமா பெரிய படமா பெரிய படம் தானே. ஸோ அதனால் வேல்யூவாகவுமே எல்லாமே we are trying to push our limits and do more bigger films, not to create stars or ஸ்டார்டமை காப்பாற்றணுன்ற அந்த நோக்கம் இல்லை. பட் இப்போது இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சிருக்கும், அதாவது சசிகுமார் சார் அந்த படத்தில் இருந்தது எவ்வளோ பெரிய ஹெல்ப் அப்படின்னு. அந்த மாதிரி கேரக்டர் அவர் தான் பண்ண முடியும், யாருமே பண்ண முடியாது. ஏன்னா முதல்ல நல்லவரா இப்போ சாப்பிட்டியான்னு ஒருத்தர் கேட்குறாரு, இப்போ வேறு யாராவது கேட்டால் எப்படி இருக்குன்னு தெரில, பட் அவர் கேட்கும்போது பொருத்தமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலே அந்த மாதிரி ஒருத்தர் அவர். ஸோ அவரோட இப்போ மூவ் பண்ண ஒரு உரிமையில் நான் அதை சொல்கிறேன். யூ வில் ஃபீல் லைக் ஐயோ இவரை பேசாமல் நம்ம அண்ணனை தத்து எடுத்துக்கலாமே தான் தோணுது அவரோட பேசும்போது. ஸோ அந்த மாதிரி இது ஒரு உருவாக்கம். ஸோ ஐ ஃபீல் தட் நல்ல கதைகள் பெரிய பட்ஜெட் படங்களாக மாறுறது தான் சினிமாவுக்கு நல்லது. லவ்லி. ஸோ இதை தான் நான் ஐ கெஸ் திஸ் மை அபி வாஸ் சேயிங் தட் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு கிடைச்ச வெற்றியில் ஆல்மோஸ்ட் பாதி கிரெடிட் வந்து ஷான் அண்ணாக்கு தான் போய் கொண்டு சேர்க்கணும். அண்ட் ஃப்ரம் நோயிங் யூ ஐ நோ தட் இது யூ டோன்ட் ஜஸ்ட் கான்ட்ரிபியூட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மியூசிக் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பொறுத்து யூ செட் தட் புதுசாக ஒருத்தங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு ஏற்கனவே படம் பண்ணவங்க அவங்க கூட நின்று அந்த ஒரு ஆதரவு கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஸோ யூ வாண்ட் டாக் டு மீ அபவுட் நீங்கள் ஒரு கம்போசர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தாண்டி இன் வாட் வேஸ் டு யூ கான்ட்ரிபியூட் டு தீஸ் ஃபிலிம்ஸ் பீயிங் மேட்? எதெல்லாம் முக்கியமாக இருக்குது உங்கள் பார்வையில்? அதாவது என்ன, நம்ம வழக்கமாக பண்ணுறது தான், நம்மளோட கருத்து எதுவாக இருந்தாலும் அது நம்ம, ஏன்னா பொதுவாக வந்து நம்ம மியூசிக் போட்டால் போதும் அப்படின்ற இடத்துல நானுமே இப்போ இல்லை. ஏன்னா நான் வந்து மியூசிக் வந்து ஒரு வெறும் ஒரு நான் பண்ணுற வேலை சார்ந்த ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். நான் வந்து அட் அ கிரேட்டர் கான்டெக்ட் நான் படத்துக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், படத்தோட ஸ்க்ரீன் வேல்யூக்குமே. ஸ்கோர் பார்த்தாலுமே இந்த படத்தில் தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் சோ கால்டு சேட் மியூசிக் தட் வி கேன் பிளே அண்ட் இட்ஸ் த யூஷுவல். இது இந்த கதையை முதல்ல கேட்கும்பொழுது ஐ வாஸ் டோட்டலி இன் லவ் வித் ஹவு சாமிங் திஸ் ஃபிலிம் இஸ். அதாவது உங்களை நக்கல் பண்ணி ஒரு கண்ணடிச்சு ஒரு பையன் கூடுவான்ல, அந்த மாதிரி ஒரு அன்பை இது வரைக்கும் நம்ம அழுதுகிட்டே கர்ச்சி வச்சுக்கிட்டே தான் சொல்லியிருக்கோம். இந்த படம் நான் கவலைப்படாதா எல்லாம் ஜாலியாக இருக்கும், எல்லாம் சூப்பராக இருக்கும், அழுகெல்லாம் ஓகே தான், பட் சில் அப்படின்னு சொல்கிற ஒரு அண்டர் டோன். என்னதான் இது ஒரு நிறைய ட்ராஜிக் விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், மூவ் ஆன் பண்ணலாம். நம்ம நல்லதில் நம்புவோம், நம்மளுக்கு எஸ் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு அஸ் பட் லெட்ஸ் பிலீவ் இன் லவ், வில் சி வேர் இட் கோஸ் அப்படின்றது தான் இந்த படத்தோட விஷயமாக நான் பார்த்தேன். ஸோ அதனால் த ஃபர்ஸ்ட் டெசிஷன் நானும் அபியும் பேசும்பொழுது ஐ வாஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் ஆக்சுவலி வேர் இஸ் கம்மிங். ஹீ சீம்ட் லைக் ஒரு அதாவது அந்த சின்ன அந்த ஒரு யங்ஸ்டரோட மனசு இருக்குல்ல. ஏன்னா இன்னும் வந்து இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகலை, இதை பற்றியும் நிறைய டெப்த் இருக்குது, பட் ஜட்ஜ்மெண்ட்டே இல்லை. இப்போ இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் யார் எது சூப்பராக பண்ணாலும் தலைவான்னு சொல்கிறது, அந்த ஒரு பரந்த மனசு இருக்குது அந்த ஜென்ரேஷனுக்கு. ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஓப்பன் மைண்டட். செகண்ட்லி ஐ டோல்ட் ஹிம், இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி மியூசிக்லாம் வந்திருக்கு, ஆல்ரெடி இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு, நம்ம வந்து மாடர்ன் இது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம், பட் நம்ம டிஃப்ரெண்ட்டாகவே போயிடலாம். ஏன்னா ஹி ஹேட் ரெஃபரன்சஸ் ஃபார் சாங்ஸ், ஹி சென்ட் மீ அண்ட் தே டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. நான் சொன்னேன் ஓகே ரெஃபரன்ஸ்னால் கேட்கலாம், பட் உடனே ரெஃபரன்ஸ்னால் அதுதான் ஞாபகம் வரும், புதுசாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி இரகே வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் வி கம்போஸ்டு. ஹி வாஸ் முதல்ல வெரி ஆங்ஷியஸ், லைக் என்ன ஒரு ஹெச்ஓடி கிட்ட பேசுகிறோம், ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க இது பண்ணுவோம் அப்படின்னு. முதல்ல வாட் வி டிட் வாஸ், நம்ம 2-3 நாள் ஜாலியாக இருந்து படத்தை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், அது பேசணும் இது பேசணும், நிறைய க்ரியேட்டிவாக படங்களில் மியூசிக். இப்போ நம்ம சில இடத்துல வேணும்னா யூ கேன் ஷார்ட் இந்த சீன்ஸு, சில இடத்துல லாங்காக வைக்கலாம், இப்படியெல்லாம் பண்ணது மூலமாக இது மோர் ஆஃப் அ கொலாபரேட்டிவ் எஃபர்ட்டாக மாறிச்சு. இப்போ அபி வந்து இப்போ அவர் ஒன்று சொல்லணும், நான் கொடுக்கணும், அதுக்கு நான் கன்வின்ஸ் ஆகணுன்றது போக இது மோர் ஹேண்ட் இன் ஹேண்ட் எஃபர்ட் ஆச்சு. அப்போ அபி ஒரு நாள் செட், சார் என்ன சார் நான் என்னமோ நினச்சி வந்தேன், ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்டோட மியூசிக் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் தட்ஸ் ஹவ் வி ஷுட் ஃபீல். இப்போ வந்து கலைக்கு வயசெல்லாம் கிடையாது. ஸோ நான் ஐ டோன்ட் பிலீவ் ஒரு வயசை வச்சு நம்ம அப்படி சொல்லிட முடியுமா. ஸோ அதனால் வந்து வி ஜஸ்ட் பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஐ ரிமெம்பர் பவர் இல்லை, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நம்ம யூபிஎஸும் ஏதோ சம்திங் காட் இது எலக்ட்ரிக்கலாக அது ஸ்க்ரூ அப் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம அந்த ஐஃபோனில் இருக்கிற பியானோவில் தான் பண்ணேன் அந்த பாட்டு, இரகே பாட்டு, அதை அப்படியே பண்ணி அப்படியே பாடி கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஸோ வந்து எல்லாத்தையுமே வந்து டைரக்டருமே வந்து யூ ஷுட் ஆல்சோ லைக் அலவ் அஸ் டு லைக், இப்போ சில ஒப்பீனியன்ஸ் இருக்குது, சில இடத்துல வந்து வி ஃபெல்ட்
சீனாவே அது மெலோட்ராமேட்டிக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி போயிடலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்குற இடத்துல வந்து முதல்ல மியூசிக்காக தான் இருந்தது. மியூசிக்காக இருந்தபோது நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லாமே ரைட். பட் தென் வி ஃபெல்ட் லைக் இல்லை அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தணும். பையன் வந்து அப்பா வந்து இந்த மாதிரி என் மேலே அவனுக்கு கோவம்னு நினச்சிருக்காரு, ஆனால் எதனாலன்னு அவருக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து ஐம் நாட் ஆங்க்ரி ஃபார் மை செல்ஃப், பட் நீ இப்படியே ஒன்றை என்னால் பார்த்துக்க முடியலன்னு தான் நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிற மொமெண்ட் இல்லையா. ஸோ அதை வந்து அவ்வளோ ஈஸியாக கடத்திட முடியாது, அதுக்கு பர்ஃபார்மன்ஸஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் 2-3 வாட்டி மியூசிக்கெல்லாம் மாற்றி இது வேணும் அது வேணாம்லாம் சொல்லி கடைசியில். ஸோ இன் திஸ் வே மியூசிக்கை ஒரு ட்ரீட்மெண்ட்டாக படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு லைக் ஐ டெஃபினெட்லி டிஸ்கஸ் அ லாட். புரியுது. நாட் ஜஸ்ட் லைக் ஓகே ஐ ப்ளே சம் மியூசிக் இந்த பேக்ரவுண்டு கிடையாது. ஸோ சில இடத்துல நான் மாற்றிருக்கேன் நிறையா, அந்த மாதிரி மியூசிக்லாம் நிறையா இது பண்ணி. இப்போது இந்த ஆச்சாலே அப்படிங்கிற ஒரு பாட்டே இல்லை, இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ஹாப்பி எனர்ஜி அது கம்யூனிகேட் பண்ணுது டைட்டிலில் வரதுனால. அது ஒன்று அங்கங்கே கூட அதனுடைய ஒரு எனர்ஜி நம்மளால் உணர முடியாதுல்ல படம் பூராகவே. ஒரு இன்டர்வலுக்கு ஜஸ்ட் முன்னாடி வரக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் சவுண்டாக இருக்கட்டும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த படத்தை ரொம்ப ஒரு நீஷான ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லாமல் அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஜனரஞ்சக ஒரு இடத்துக்கு ஜனரஞ்சகமாக இது ஆக்கிறது தான் என்னோட வேலையாக பார்த்தேன் நான் இந்த படத்தில். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி காணும் போதில்ல, இதுக்குள்ளே நீங்கள் ஸ்கோராக பண்ண வேலையும் சரி, பாடல்களாக பண்ண வேலையும் சரி, அது எல்லாமே கூட பெனிஃபிட் ஆகுது இல்லை அதில். கண்டிப்பாக இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ ஒரு VIP 2 அப்படிங்கிற ஒரு படம் நீங்கள் பண்ணீங்க, அதில் எனக்கு சில ட்ராக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இறைவனாய் தந்தை இறைவி, ஐ திங்க் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அதுக்குள்ளே நீங்கள் திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரிட்ரோ ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு பீட்ஸ்குள்ளே இறங்குவதாக இருக்கட்டும், ஐ ரியலி லைக் தட் சாங். பட் அந்த படம் எப்படி போகுது அப்படின்றது தான் இந்த மாதிரி பாடல்கள் எவ்வளோ கேட்கப்படுது அப்படின்றது நிர்ணயிக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் 100%. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கில் ஒரு செங்கல் கூட முக்கியம் இல்லை, அந்த மாதிரி தான் இன்றைக்கி சினிமா ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு கூட்டு போய், ஏன்னா யூ ஆர் கம்பீட்டிங் வித் வாட், த என்டையர் வேர்ல்டு. த என்டையர் வேர்ல்டு இஸ் இன் யுவர் டிவி. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வர அதே OTTயில் அத்தனை ஸ்வைப் பண்ணால் அவ்வளோ படம் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிங்கும்பொழுது ஹவு இன்டகிரேட்டட் யூ ஆர் இந்த சிஸ்டம் வில் டிசைட் இட் ஆக்சுவலாக. இப்போ இந்த பாட்டு இறகே வந்து நல்ல பாட்டு தான், பட் வந்து நான் இறகே பாட்டு பண்ணதுக்கு அப்புறமா தே ரீஎடிட்டட் த சாங் ஸோ தட் லிரிக்ஸ் லேண்ட் கரெக்டாக விஷுவலில் சூப்பராக லேண்ட் ஆகிற மாதிரி அவங்க ஒரு வேலை பண்ணாங்க. அது டபுள் ஒர்க்கு தான், அது எனக்காக பண்ணுற வேலை தான். இப்போ எடிட்டர் சும்மா கொடுக்கலாம் பாட்டை. ஸோ இது என்னென்னா எவ்ரிபடி ஹேவிங் ஈச் அதர்ஸ் பேக்குன்றதுனால அந்த இன்டகிரேஷன் சூப்பராக இருக்குது. சி உங்களை எது டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, சினிமாவில் எக்ஸிக்யூஷன் ஒரு நிறைய கதை கேட்க நல்லாயிருக்கும், ஆனால் சீனா பார்க்கும்பொழுது ஒரு 2 ஹை பாயிண்ட் ஒரே இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் அப்படியே ஒரு ரெசண்டோவில் முடியும், அதுக்கப்புறம் அடுத்த சீனே ஒரு ஹை பீட்டாக இருக்கும் அந்த சீனை. இப்போ ரெண்டுமே வரும்பொழுது உங்களுக்கு உறுத்தும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு டைரக்டருக்கு தெரியாது, மியூசிக் டைரக்டர் சொல்லணும். இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ணலாம், இந்த கிரெசண்டோ போனோமா மியூசிக்குங்க, நீங்கள் வேணால் அந்த கேரக்டரோட மூஞ்சிலே ஒரு ஸ்டே வச்சுக்கோங்க, இது பண்ணிடலாம். இப்போ அடுத்தது உங்களுக்கு ஹை பீட் வேணா யூ ஹேவ் டு எண்ட் இட் லைக் திஸ் இப்படின்னு டிஸ்கஷன்லாம் பண்ணும்போது சில பேர் வந்து ஐயோ என்னடா இப்போ எடிட்டை மாற்றணுமான்னுவாங்கல்ல. ஸோ இன் a way the whole movie itself is music. It's an organism. So we go forward, we come back, we go forward, we come back. So it's not like a linear process where எடிட் பண்ணிட்டாரா இப்போ மியூசிக் அடுத்தது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ $1 million நம்மளுக்கு இந்த உரிமையும் நாங்கள் எடுத்துக்க முடியுது, அவங்களுக்கும் இதோட வேல்யூ புரியுது. இந்த பேக் அண்ட் ஃபோர்த் இந்த சேர்னிங் நடக்கும்பொழுது ஃபைனலி யூ கேன் டெல் எனி ஸ்டோரி அண்ட் கன்வின்சிங்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பையன் க்யூட்டாக பேசிட்டான் அப்படின்னு வந்து ஒருத்தனை அப்படியே விடுறதுங்கிறது யதார்த்தத்துக்கு ரொம்ப புறம்பாக இருக்குது டெக்னிக்கலி யோசிச்சு பார்த்தா. ஆனால் இதுதான் அபியோட புத்திசாலித்தனம் என்னென்னா, இப்போ இந்த ரமேஷ் மாதிரி ஒருத்தரை காஸ்ட் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ரமேஷ்ன்றவர் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டு மாதிரி, எப்பயுமே உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி இருந்தால் அவர் ஃபேஸை பார்த்தாலே நல்லா லைட்டப் ஆகிடும். ஸோ அந்த கேரக்டர் வந்து யூஸ்வலாகவே சுயதர்மமும் கொஞ்சம் அவனுக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா போலீஸ்காரனுக்கு பொது தர்மம் அதிகம். முதல்லேருந்தே அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்கள பிடிக்கும்பொழுதே அவன் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் gives them time to explain themselves. சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற மனுஷனாக இருக்கிறதுனால அவன் ஓரளவுக்கு சுதர்மத்தை கொஞ்சம் பயன்படுத்துகிறான்றதை பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு போலீஸ்காரங்களுக்கு யூஸ்வலாக கிரிமினல்ஸை பார்த்தாலே தெரியும், வேணும்னே கேஸ் எழுதுறதுக்காகவே நிரபராதிகளுக்குள்ள இது பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேஸ் வேணுன்றதுக்காக ட்ரூலி தேனோ ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அவங்க சொல்கிற அளவுக்கு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும் வேலையில். ஏன்னா தே டாட் டு டூ ஆல் தட். ஸோ பிகாஸ் இஸ் கன்வின்ஸ்ட் ஒன்லி இஸ் சென்டிங் அப்படிங்கிறத ரமேஷ்ன்ற அந்த கேரக்டர்னால பண்ண முடியுன்றதை முதலே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரைட்டிங்லேயுமே அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கர ஸ்மார்ட்னஸ், இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது வரும். ஸோ வந்து அவ்வளோ எஃபர்ட் இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏன் இது இப்போ யதார்த்தமாக ஒரு விஷயம் இல்லை,
ஆனால் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க ஏன்னு யோசிச்சு பார்க்கணும்ல. ஸோ செட்டப் பூரா யாருமே அவனை போட்டு கொடுக்காம எல்லாருமே இலங்கை என்ன தமிழ் ஒருத்தரை பேசுறாங்க பிடிக்குது அப்படின்றது அதான். என்ன ஸ்வீட்டாக இருக்கான். அது கூட கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு 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 ரியாலிட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. இருக்கேன், கொஞ்சம் தள்ளி பட் தான் இருந்தும் அது நமக்கு பிரச்சனை இல்லையே. அது ஏன் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதுக்கான நியாயங்கள் வந்து பண்ணப்பட்டது படத்தில். அதே மாதிரி எண்டில் வந்து இவங்க வந்து போயிட்டு இவர் கேட்குறாரு, எல்லாருமே அதே தமிழே பேசுகிறாங்க. பேசுனா அப்பப்போ ரமேஷ் மேலே தான் ஷாட் இருக்கும் அங்கே ஃபுல்லாகவே. என்னடா இது நம்ம இவங்களை காட்டி கொடுக்கணும் தான் வந்தோம், ஏன் இவங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஷுவராக அவங்க என்ன அந்த குடும்பம் என்ன பண்ண முடியாது, கண்ணை வச்சு மிரட்டி இப்படி பேசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்னவா இருந்திருக்க முடியும், ரொம்ப நல்லவங்களாக இருந்திருக்க முடியும். எல்லாரும் அவ்வளோ அவங்கள பிடிச்சி போய் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்காங்கன்னு இவன் பார்க்குறான். அப்படிங்கும்போது அந்த கேரக்டரே வந்து சரி உலகம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம பார்ப்போம் உலகத்தை எப்படி இருக்குன்னு, நம்மளோட சரி நியாயம் இருக்குல்ல, நம்ம உண்மையாக நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நியாயத்தை இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதனால் அந்த யதார்த்தம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். முக்கியமாக நம்ம நீங்கள் மிஸ்டர் ராஜா அவருடைய இசை பேசிகிட்டு இருக்கும்போதில்ல நீங்கள் சொன்னீங்க இதுக்குள்ளே அவர் ஆல்ரெடி ஒரு அடிப்படையான சில வேலைகள் செஞ்சுருக்காங்க, அதுலேருந்து நம்ம தாண்டி வர வேண்டிய அவசியமும் கூட இல்லை, அதில் ஒரு பெரிய அழகு இருக்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. 2 இப்போ முகை மழையில் எந்த அளவுக்கு எனக்கு ஃப்ளூட் பிடிக்குமோ அதே போல் லவரில் வரக்கூடிய தேன் சுடரையில் நீங்கள் வயலன்ஸை எப்படி பயன்படுத்தியிருப்பீங்க அப்படின்றது ஐ ஃபைண்ட் இட் இன்க்ரெடிபிளி பியூட்டிஃபுல் டு லிசன் டு தட் ட்ராக் ஃபார் தட் ரீசன். ஸோ இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று எந்தெந்த பாடல்களுக்கு எந்தெந்த கருவிகள் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்து எடுக்கக்கூடிய how do you make those choices? One totally aesthetic based. அப்படியா? Okay. You are asking No. Secondly, I thought there is a belief that இப்போ நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை லைவாக நீங்கள் வாசித்து அதை ரெக்கார்ட் பண்ணும்போது அதனுடைய நீடிப்பு தன்மை இன்னும் அதிகம் நீங்கள் எலக்ட்ரானிக்காக அதை ரீக்ரியேட் பண்ணுறதை விட அப்படின்றது அதில் உங்களுக்கு ஏதாவது இல்லை. எனக்கு வந்து இப்போ அந்த எலக்ட்ரானிக் வெர்சஸ் லைவ் வெர்சஸ்ன்றதே இல்லை இப்போது. ஓகே. ஏன்னா இப்போ முகை மழையில் வந்து எலக்ட்ரானிக் லேயர்ஸ் ஆர் தேர், பட் they are contributing more to the emotion of the song than to stand up and say that hey I am modern music அப்படின்னு சொல்கிற ரீசனுக்காக யூஸ் பண்ணலை. மாடுலேட் பண்ணால் எல்லாமே லைவ் மாதிரி தான் கேட்கும். இப்போ வந்து இப்போ ஹியூமன் வாய்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓரளவுக்கு அதை மெக்கானைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பர்ஃபெக்ஷன்றது பிட்ச்சு விபராட்டோ கண்ட்ரோல் இதெல்லாம் வரும். ஸோ ஒரு விதத்தில் நம்ம அதை வந்து ஒரு மிஷின் மாதிரி மாற்றி தான் பாடுறோம். இப்போ எப்போவுமே எஸ்பிபி எப்போ வாயை திறந்தாலும் அவர் எப்படி அந்த அதே சத்தம் வருது அப்படின்னா அப்போ அது ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்குது, அது ரெண்டமாக இல்லை இல்லையா. ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. இட் இஸ் டோட்டலி ஏஸ்தட்டிக் டிபெண்ட். அந்த பாட்டோடைய மூட் என்னவாக இருக்கணும். இப்போ வந்து அதில் இந்த பூங்காற்று புதிரானது அந்த பாட்டில் வந்து எலக்ட்ரிக் கிட்டார்லாம் வரும் ஆக்சுவலாக. இப்போ போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்லி நடுவில் இன்டர்வியூலலாம் பயங்கரமாக எலக்ட்ரிக் கிட்டார்லாம் போட்டு அப்படியே நெஞ்சில் கை வைப்பாங்க. ஸோ when you hear it sounds stupid, but the context can make it superb. So that is what I have understood about music itself. என்னன்னா நம்ம இதை தாண்டி போக தேவையில்லையோ, ஆர் அதுக்குள்ளே எங்கணுன்றதோ, ஆர் எல்லாத்தையும் ஏற்றுக்கணுன்றதோ, எல்லாமே சாங் டிபெண்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட எலக்ட்ரானிக்லி ரீக்ரியேட்டட் திங்ஸுக்கு நீடிப்பு குறைவு அப்படின்றதெல்லாம் யூ டோன்ட் ரியலி பை இட். அது தேவை எங்கே தேவையோ யூஸ் பண்ணணுங்கிறது. ஓகே பட் யூ டோன்ட் see it as a binary thing. அது ரொம்ப அவ்வளோ சிம்பிளிஸ்டிக்கான ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஜட்ஜ்மெண்ட். இட்ஸ் அ கிரே தான். சரி, பிகாஸ் இப்போ ஆச்சாலையில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்காக தான் பண்ணியிருக்கோம், கண்ணா பின்னான்னு ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் அந்த பாட்டோட எமோஷன் கன்வே ஆகிடுச்சுல்ல, அந்த லிரிக்கில் இருக்கிற எமோஷன் கடை தாண்டி வந்தாலும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஓட் டு பீப்புள் who have suffered and fled wherever they've had to flee all over the world. அந்த மக்களுக்கான ஒரு செலிப்ரேஷனாக அவங்க இதெல்லாம் கடந்து போய் வாழ்க்கையில் வாழ்ந்து ஜெயிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவ் மேட் லைஃப் பாசிபிளில் அதோட ஒரு செலிப்ரேஷனாக அந்த வழியும் ஒரு அடிப்படையாக வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங் பண்ணோம். ஒரு எலக்ட்ரானிக் பாப் சாங் பண்ணணும், ஒரு EDM பண்ணணும்னு பண்ணலை. ஸோ ஐம் சேயிங் மியூசிக் டசன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் அட் ஜானர் இட் செல்ஃப். புரியுது. ஹே லெட்ஸ் டூ அ ராக் சாங் அப்படின்ட்டு ஆரம்பிக்க தேவையில்லை ஒரு பாட்டை. பிகாஸ் இன் மாடர்ன் ஈரா யூ கேன் எதை வேணால் ஒரு 4 கைண்ட் ஆஃப் ஜானரை வந்து பாட்டில் இப்போ கோரஸ் கேன் பி அ ராக் கோரஸ், கேன் பி அ பேலட் வேர்ஸ், த பிரிட்ஜ் கேன் பி அ ஜாஸ் பிரிட்ஜ், வை நாட். ஸோ அதனால் அந்த மாதிரி எனக்கு எந்த இதுவும் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்டிவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நம்மளுக்கு தேவையான கருவிகள் என்ன இருக்குது. இப்போ ஆதி காலத்து மனுஷனுக்கு நெருப்புக்கு கல் மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த காலத்து மனுஷனுக்கு நிறைய இருக்குல்ல, அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணுறோம், கேஸ் யூஸ் பண்ணுறோம், லைட்டர் வச்சுக்கிறோம், அந்த வேறு கேண்டிலுக்கெல்லாம் லைட்டர் வந்திருக்கு. ஸோ யதார்த்தமாக யோசிச்சு பார்த்தா வாட் எவர் யூ நீட் யூஆர் யூஸிங், பட் வாட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் வாட் யூ ஆர் கன்வேயிங்
how you are making somebody feel eventually is what I think is லவ்லி. மேபி கடைசியாக ஐ கேன் ஆஸ்க் யூ திஸ். இப்போது ஏன்னா பல பாதைகள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. சில பாதைகளுக்கு மேபி ஓகே வலுக்கட்டாயமாக கூட நீங்கள் போயிருக்கலாம், பட் அது சரியில்லை அப்படின்னு மறுபடியும் பின்வாங்கி ஓகே நான் இது பண்ணுறேன் அப்படின்ற we do this across life, across our career, right? So where are you right now? I'm ready for big things, I guess. அதாவது by big things I don't mean again big thingsனு சொன்னால் அடுத்தது நீங்கள் வந்து இந்த நட்சத்திரத்தோட 100 கோடி படம்ங்களா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அது அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம் இல்லை. வி ரெஸ்பெக்ட் எவ்ரி பவரை வந்து நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், பண்ணி தான் இது சொல்கிறோம். ஆனால் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் லைக் பிகர் ஸ்டோரிஸ். இப்போ சின்ன சின்ன கதைகளுக்கு நம்ம நிறைய துணையாக இருந்துட்டோம். இப்போ ஒரு பெரிய கதைகளுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய கதைகள்னா ஐ மீன் பெரிய உலகங்களை. இப்போ நீங்கள் ஹேராமை பற்றி சொன்னது போல் அப்போ ஹேராமில் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. இப்போ ஹேராமோட ஜேர்னி அந்த சாகித் ராமன்கிற கேரக்டரை பார்க்கும்பொழுது அந்த உலகம் பெருசாக தெரியுது. அந்த மாதிரி இந்த பெரிய உலகங்களை நம்ம இது பண்ணக்கூடிய கதைகளுக்கு இசையமைக்கணுன்றது ஒரு இது. பிகாஸ் ஐ வாண்ட் டு டூ லைக் அ பிக் சவுண்ட், பட் டேஸ்ட்ஃபுல்லாக பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இருந்திருக்காது, பட் யூ வில் ஃபீல் லைக் உங்கள் காதில் வந்து ஒன்றும் இது பண்ணாது, மியூசிக் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்காது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக அதை பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு அக்செப்டட் லெவலில் தான், ரெசல்யூஷனில் தான் தே ஃபோக்கஸே தவிர எவ்வளோ சத்தமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது போதும் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அந்த கிரவுண்டிங்கோடைய நம்ம வந்து ஒரு பெரிய சவுண்ட் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீரியட் ஃபிலிமோ, ஒரு பீரியட் ஃபிலிம்னா உடனே நான் அகெயின் த ஜென்ரல் ஐடியா வில் பி லைக் பீரியடில் வந்து கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ற கதையாக இருக்கணும்னே அவசியம் இல்லை. இட் கேன் பி அன் அப்சல்யூட்லி அட்வென்ச்சரஸ் ஸ்டோரி, இட் கேன் பி அ ஃபேண்டசி ஆல்சோ, இட் கேன் பி சம்திங் லைக் இண்டியானா ஜோன்ஸ் மேபி. அண்ட் $1 million வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கிற லைனப்பில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் we are already discussing. Lovely. There are going to be surely like industry shaking films will be there. With great music and music that will really speak. அது எனக்கு ஹீரோயிசமோட சோல் இருக்குல்ல. இப்போ எனக்கு அந்த ஒருவன் முதலாளி பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஹீரோ வந்து ஒரு அன்னஸ்விமிங் கை, ரொம்ப கிரவுண்டட், ஹம்பல், சாதாரண ஆள், பவர் இல்லாத ஒருத்தர் பேசிக்காக. ஆனால் அவரோட பாட்டில் அவர் என்ன பாடுறாருன்னா அப்படியே அழகாக ஜாலியாக இருக்கேன், வாழ்க்கை சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அவர் கவலையே இல்லாமல் ஒரு ஹீரோவாக இருக்கார். இப்போ அந்த மாதிரி பாடல்களும் குறைஞ்சிருச்சு. இப்போ மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவின்னு நடந்து வந்தார்ல ஒரு ஹீரோ. ஸோ இப்போ அந்த ஹீரோயிசமோட சோல் எங்கே போச்சு? ஸோ அந்த ஹீரோயிசம் திரும்ப பண்ணலாமா அப்படின்ற ஒரு இது இருக்குது. கேன் யூர் ப்ராட்டகனிஸ்ட் பி அ ஜென்டில்மேன் ஆர் எவ்ரிபடி ஷுட் பி அன் ஆசோலா அப்படிங்கிறது ஒரு தட்ஸ் ஐ மீன் இது இருந்தால் ஏன் அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள், நிறைய கனவுகள் இருக்குது. பட் இதெல்லாமே ஐ மீன் இதெல்லாம் ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான ஒரு குரூப் இருக்குது, மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் ஆல் பாசிபிள். ஷான் ரோல்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஆரம்பிச்சோ அப்படியே ஆமாம், ஃப்ரெண்ட்ஸில் தான் திரும்ப இங்கே புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ரெவல்யூஷன். ஐ மீன் இன்றைய தேதிக்கு இல்லை வெற்றின்னா இதுதான் அப்படின்னு பார்க்குற ஒரு தன்மை இருக்குது. இந்த சூழலில் நீங்கள் புது பாதைகளை தேர்ந்தெடுப்பது மட்டும் இல்லாமல் அது இருக்கிறதே கொஞ்சம் ஓரளவுக்கு மறுபடியும் பல பேருக்கு அதை காட்ட முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கீங்க, அது பண்ணிக்கிட்டும் இருக்கீங்க. ஸோ கீப் ஃபைட்டிங் த குட் ஃபைட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த நேரத்தில் உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட ரோலையும் நான் கண்டிப்பாக கம்மியாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ வேணால் பண்ணலாம் ஆர்டிஸ்ட்டாக, பட் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள் வருதோ, ஒரு வாழை வரும்போதாக இருக்கட்டும், ஒரு முக்கியமான படங்கள் பரியேறும் பெருமாள் வரும்போதாவது இருக்கட்டும், எப்பயுமே எல்லாத்தையும் மீறி நம்ம பர்சனல் இதெல்லாம் தாண்டி நல்லதுக்காக நல்ல படம் வந்ததுன்னா அது பின்னாடி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஹெல்தி விஷயமாக பார்க்குறேன். நம்ம ஊரில் வந்து எப்பயுமே ஆர்ட்டை, ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு எண்டேவரையோ, ஒரு ஆர்டிஸ்டோடைய கனவை வந்து எப்படியாவது தோற்றக்கூடாதுன்ற சுயநலமற்ற ஒரு பொதுநலம் எப்பயுமே உங்களை மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்குது. ஸோ அது இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பெரிய ஸ்டுடியோஸ் இன்னும் உருவாகும். இப்போ ஹாலிவுட்டில் வந்து அதாவது கனவுக்கு ரெக்க முளைச்சி அது வேறு கிரகத்துக்கு போகிற அளவுக்கெல்லாம் வந்து க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ பெரிய க்ரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து ஸ்டோரியாக மாற்றுற அளவுக்கு ஸ்டுடியோஸ் வந்த மாதிரி இங்கே திரும்ப இந்த $1 million ஸ்டுடியோஸ் மாதிரி, எம்ஆர்பி மாதிரி இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து கண்டிப்பாக வருவாங்க. ஐ திங்க் வி ஹாவ் ஸ்டோரிஸ் டு டெல் த வேர்ல்டு. ஸோ வெறும் தமிழ் படம் ரீஜனல் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் பேன் இண்டியா கூட நம்ம விட்டுருவோம். நம்ம உலகத்துக்காக, மனித சமூகத்துக்காக சிறந்த கதைகளை படமாக எடுப்போம். அதுக்கு நீங்களும் வந்து ஒரு படிக்கல்லாக இருந்திருக்கீங்க அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். தேங்க்யூ. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். தேங்க்யூ.